முன்னை வினயகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்கழக் கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக் கனியாகத் தேத்தினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பழுதென்று நன்னினர்பால் செயந்தரும் கீர்த்தி ராமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்துத் திருவரங்கத் தமுதோங்கும் அன்பால் இயம்பும் கலித்துறை அந்தாதி ஓதேச நெஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானா திருநாமத்தால் முனிதந்த நூற்றிட்டு சாவித்திரி என்னும் நுண்குருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமதாகிய புண்ணியனே சொல்லிந்தகை கொண்டு உணதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல்ல அன்பரேத்தன் நாமமெல்லாம் எந்தன் நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அது சமயம் வெல்லும் பரம ராமானுஜா விதியன் விண்ணப்பமே செய்யும் பசுந்தளவத் தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் பேராத சீரரங்கத்தையன் கழக்கணியும் பரந்தாலன்றி ஆதரியாமையன் அமாயன் சரணேகதி வேரனக்கே. ராமானுஜன் நூற்றந்தாதிலே இந்த பாசுரமானது 13வது பாசுரம். தொண்டரடிப்படியாருடைய திருவடியை தவிர மற்றொரு கதி கிடையாதுன்னு தெரிவிக்கிறார் சுவாமி ராமானுஜர். அப்படிப்பட்ட தொண்டரடிப்படியாழ்வார் திருவடியை பற்றின அந்த ராமானுஜர் திருவடியை தவிர எனக்கு வேறு கதி கிடையாதுன்னு தெரிவிக்கிறார் சுவாமி திருவரங்கத்தமதனார். ஆச்சரியமான பாசுரம். இதிலே கடந்த காலக்ஷேபத்துல ஏன் தொண்டரடிப்படியாழ்வார் குறுக்க வைத்தார்? பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் முதல் 3 பாசனங்களாலே, முதல் 3 பாசனம்னா ஆழ்வார்கள் கணக்குல அழைத்தார். அதன் பிறகு நேர கொண்டு யார கொண்டு வைத்தார்? திருப்பான் ஆழ்வார் கொண்டு வந்து சேர்த்தார். அதை ஏன் சேர்த்தார்னு அங்க பார்த்தோம். அதன் பிறகு திருமேசி ஆழ்வார் சேர்த்தார். திருமேசி ஆழ்வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் குலசேகர ஆழ்வார் சேர்க்க இருக்க செய்து ஏன் 8வது இவர் ஆழ்வாராக சேர்த்தார்னா திருமேசி ஆழ்வார்க்கும் இவருக்கும் சம்பந்தம் உண்டு, பத்திவரத்தைங்கிற சம்பந்தம். அதற்கு மேற்கொண்டு திருமேசி ஆழ்வார்க்கு உரையிடாதவர்னு பேர். அதே நிலையை இவருக்கும் உண்டு. ஆனால் அந்த உரையிடாதவன அந்த கத்திக்கு கூர்மை இருக்கு. திருமேசி ஆழ்வார்னு வைத்துக் கொண்டு அவர் கத்தி வச்சிருக்கான்னு கேட்காதுங்க. திருமங்கை ஆழ்வாருக்கு தான் கத்தி உண்டு, ஆனா அவருடைய நாக்கு தான் கத்தி திருமங்கேஸ்வரருக்கு. அந்த நாக்குடைய கத்தியின் கூர்மையாலே திருவில்லா தேவரை தேரே மின் தேவு. அது மட்டுமல்ல, இனி அறிந்தேன் ஈசத்தும் நான்முகர்க்கும் தெய்வம் இனி அறிந்தேன் எம்பெருமான் உண்மைன்னு நன்னா தெரிஞ்சிட்டு இருக்கார். சாக்கியம் கற்றோம், சமணம் கற்றோம், சங்கரனா ஆக்கிய நூல்களை ஆராய்ந்தோம், பாக்கியத்தால் செங்கற்கரியானை சேர்ந்தவன்னு வெளியிலிருந்து வந்தவருக்கு கொஞ்சம் வேகம் அதிகமா இருக்கும். அந்த வேகத்தோடு பேசினார். அது மட்டும் இல்ல, நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகனா சங்கரனைத்தான் படைத்தான், யான்முகனா அந்தாதி மேலிட்டு அறிவித்தே நாள் புரண்டு என்று ஆச்சரியமாக நான்முகன் திருவந்தார் தெரிவிக்கிறார். இதே நிலையை தான் யாருக்கு? தொண்டரடிப்படியாழ்வார்க்கு சிறையினால் இலங்கை செட்ட தேவனே தேவனாவான் அப்படின்னு ஒரு நிர்தாரணம் பண்றாரு. அந்த உறுதிப்பாடு மற்ற ஏனைய ஆழ்வார்களுக்கெல்லாம் அந்த உறுதிப்பாடு அவ்வளவு தூரம். ஏனைய ஆழ்வார்கள் யாரோட கம்பேர் பண்றது தெரியுமா? நம்ம ஆழ்வாரோடைய கம்பேர் பண்றாரு. என்ன சுவாமி ஏ ஆன்முகனே முக்கன் அப்பா அப்படின்னு முனின்னு சொல்றதா, நான்முகன்னு சொல்றதா, முக்கண்ணன்னு சொல்றதா? புகழம் வருங்க பதிகத்துல என்ன கண்ணனை கூமார் அறிய மாட்டேன் அப்படின்னா உன நளிர்மதி சடையன் என்கோ, நான்முக கடவுள் என்கோ. நளிர்மதி சடையன் நினைக்கிறதா, நான்முக கடவுள் உன்னை என்னமா சொல்றது? திருமால் நான்முகன் செஞ்சடையான் என்றிவர்கள் எம்பெருமான் தன்மையை யார் அறிவிப்பா? இந்த மாதிரி குழப்பமான பாசுரங்கள்லாம் அவட்ட இருக்கும். இவர்கிட்ட குழப்பம் இருப்பானா கிடையாது. திருமழி ஆழ்வார் போல குழப்பமே இல்லாதபடியாலே இவர் இந்த கோஷ்டிலே சேர்க்கணும், திருமேசி ஆழ்வார் கோஷ்டிலே சேர்க்க வேண்டும் என்றதுக்காக சேர்த்துட்டார். அதன் பிறகு மேற்கொண்டு வரக்கூடிய பாசனங்கள் எல்லாமே கிரமத்துல வரப்படுது. அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன? அடுத்தது யார் வரணும்? குலசேகர ஆழ்வார். அடுத்தது குலசேகர ஆழ்வார் தான். கதைக்கு பதவி என் காணமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவன் செய்தும் கொள். இதுக்கு தேட்டிக்கா பாவம்னு பேர். முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன் இந்த பாசனத்தை அமைக. நாம என்ன சுவாமி எதை சொன்னா, எதை முன்னாடி சொன்னாங்கன்னா எதை பின்னாடி சொன்ன, அதை அமைப்பதற்குண்டான காரணம் தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுண்டா என்ன சுவாமியா இருந்ததுன்னா ஆனந்தமா இருக்கும். ஆனந்தமா அத்தனை ஞானிகள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் சாமானியப்பட்டவர்கள். ஏன்னா இதை அங்கீகாரம் பண்ணதே யாரு? சுவாமி ராமானுஜர். இந்த ராமானுஜன் இருந்தாதிய இது 2வது ராமானுஜன் இருந்தாதி. முதல் ராமானுஜன் கொண்டுட்டார்.
அதுல பூர்த்தியா ராமானுஜரை நம்ம முன்னாடி அவதாரிகளை பார்த்துருக்கோம். தூக்கி எரிஞ்சாச்சு, இது தீக்கரை காக்க வேண்டியதா அப்படின்னு தூக்கி போட்டார். அடுத்து 2வது மேற்கொண்டு அதே திருவரங்கத்தை வந்தார். அவருடைய திருவுள்ள கருத்தின்படி பண்ணபடியான இது பூர்ணமா இருக்கிறார். அதனால்தான் இதற்கு 4000க்கு கௌரவம் இதுக்கு உண்டு. ஆனா 4000 சேர்ந்தது கிடையாது, இருக்கும் அப்படி இருக்க செய்தே. அதனால அப்படிப்பட்ட செய்யும் பசுந்தளவ தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் சேராத ஷீரரங்கத்து ஐயன் அப்படின்னு தெரிவித்தா இல்லையா. இப்ப அதுல நம்ம கடந்த காலக்ஷேபத்துல மணவாளமாவுடைய பதபத அர்த்தங்கள் என்ன, அவருடைய கருத்து என்ன, அவருடைய நிலை என்னன்னு பூர்ணமா அனுபவிக்க பெற்றோம். அதற்கு மேல இப்ப பில்லரோகஞ்சியுடைய வியாக்கியானம் இதுதான் பிரதான வியாக்கியானம். ஆனா முதல் வியாக்கியானம் மணவாளமாவுடையது தான். அடுத்து பின்புதான் ஏற்பட்டது பில்லரோகஞ்சியுடைய வியாக்கியானம். அடுத்து இதற்கு மேற்கொண்டு ஆழ்வார் திரு ராமகிருஷ்ணன் ஒரு பெரியவர், ரொம்ப பெரியவர், அமுத விருந்தன் ஒரு ஆச்சரியமான ஒரு கிரந்தத்தை அனுகிரகிச்சார். இங்கு ராமானுஜன் விட்டிருந்தாருக்குன்னு நிறைய ரொம்ப துர்லபமான அர்த்தங்கள், ஆச்சரியமான அர்த்தங்கள், சுவாபதேசமான அர்த்தங்கள் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இந்த வியாக்கியானம் எதெல்லாம் அதுல சொல்லப்படாம இருக்கக்கூடிய அர்த்தங்கள் சொல்றாரோ அதையும் சேர்த்து அதை தெரிவித்துக் கொண்டு வந்துருக்கேன். எங்க ஆச்சாரம் அப்படிதான் சொல்லி கொடுத்துறா. அதனால இப்ப திருலோகஞ்சேடைய அவதாரிக்கு வாசிக்கலாம். அவதாரிக்கு பார்க்கலன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கணும், எதுக்கு ப்ராப்ளம் இல்லை. அதாவது இப்ப 13ஆம் பாட்டு கீழ்ப்பாட்டிலே திருமேஷாழ்வாடி சம்பந்தத்தை இட்டு எம்பெருமானாரை கொண்டாடி இப்பாட்டிலே தாம் முந்திரம் முன்னம் தொண்டுபட்ட பெரிய பெருமாள் திருவடிகளை அதிப்பிரவணராய் மற்றுமோ தெய்வம் உண்டு என்று அவரை ஒழிந்த எம்பெருமான்களை விரும்பாத பாக்கியபரியத்தத்தை உடையரான தொண்டடிப்படி ஆழ்வாருடைய திருவடிகளை ஒழிய வேறொன்றிலே ஆதரவு மற்றிருக்கிற எம்பெருமானார் திருவடிகளே எனக்கு பிராப்தியம் என்கிறார். அஸ்வினாத் இருக்கிறார். இவருக்கு கீழே என்ன பார்த்தார், இடங்கொண்ட கீர்த்தி மகிழ்ச்சிக்கிறவன் எனையடி போத வடங்கு விதயத்து ராமானுஜன் அந்த பாசுரத்திலே என்னன்னு தெரிவித்தார். இல்ல திருமேஷி ஆழ்வார் திருவடிதான் பிரதானம். அந்த திருமேஷி ஆழ்வார் சம்பந்தத்தை வைத்துக் கொண்டு எம்பெருமானாரை கொண்டாடினார், திருவரங்கத்தமிழர். இந்த பாட்டிலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், முதலிலிருந்தே பெரிய பெருமாள் திருவடியை பிராமணியம் படைத்தவர் யார்? தொடரடிப்படி ஆழ்வார். திருமேஷி ஆழ்வார்க்கு பிரதானம் என்னன்னா அவருக்கு அந்தர்யாமித்துவத்துலதான் பிரதானம். பரத்வத்துல அந்தர்யாமித்துவத்துல அவருக்கு பிரதானம். அவருடைய பாசனங்கள் அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த தொடரடிப்படி ஆழ்வார்க்கு இது அமுதனை கண்ட கண்கள், இந்த ரங்கநாதனை தவிர மத்த யாரும் சேவிக்கல. அதனாலே அவருக்கு பத்திவிரத்திய ஆழ்வார்னு பேர். எல்லா ஆழ்வார்களும் ஒரு திவ்ய தேசத்துக்கு மேலேயாவது மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு திவ்ய தேசம் தான் மங்களாசாசனம் அப்படின்னு ஒரு ஆழ்வார் இருக்காரா சுவாமி. இதுல மதுரகவியார் விட்டுடுங்கோ, அவரு ஆச்சாரனுக்கு இருக்க திருவமட்டடியின் குருவூர் நம்பி பாவினி நிச்சை பாடி திருவன மதுரகவியார் தள்ளிட்டு மீதி ஆழ்வார்களை பார்க்கும்போது ஏனைய திவ்ய தேசம் ஒரு திவ்ய தேசத்துக்கு மேற்பட்டு 2வது திவ்ய தேசமா பாடியிருக்கா. ஆனா இந்த ஆழ்வார் பட்டத ஒரே திவ்ய தேசம் தான், அதுவும் திருவரங்கநாதருக்கு மட்டும்தான். இவருக்கு பத்திவிரத்தைன்னு பேரு. அதான் என்ன தெரியுது, இவர் எப்படி இருக்காரு, இவருடைய நிலை ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இவர் முதலில் இருந்தே பெரிய பெருமாள் திருடைய பிராவண்யம் படைத்த தொண்டர் அடிப்படை ஆழ்வார் திருவாக்கு, அவருடைய திருவாக்கு. அப்ப இந்த இடத்துல இவர் பத்திவிரத்தை 3 பேர் பத்திவிரத்தி. 3 பேர் பத்திவிரத்தினா முதல்ல தொண்டரடிப்படி ஆழ்வார், அவர் பத்திவிரத்தை. 2வது சுவாமி ராமானுஜர் பத்திவிரத்தை. 3வது நான் அடியன்ல இங்க நான் என்று சொல்லக்கூடிய திருவரங்கத்தை முதலார். அவர் தான் இந்த பிரபந்த கர்த்தா, பிரபந்தத்தை ஏற்றினவர் அவர் தானே. பிரமாதா பிரமேயம் என்ன பாருங்க, பிரமாதா பிரமேயம் பிரமாணம் இருக்கு இல்லையா. பிரமாணம் தான் இதே ராமானுஜர் இருந்தாச்சு, பிரமேயம் தான் ராமானுஜர். பிரமாதா அந்த கிரந்தத்துடைய கர்த்தா யாரு? கர்த்தானா எழுதப்பட்டவர். அந்த கிரந்தத்தை யாரை பற்றி சொல்கிறது என்றது பிரமேயம், அதுதான் சுவாமி ராமானுஜன். அந்த கிரந்தத்தை யார் எழுதினவர்னா அதான் பிரமாதா சுவாமி திருவரங்கத்தமிழர். அந்த கிரந்தம் என்னது? பிரமேயம், அதுதான் ராமானுஜன் தெரிவிக்கிற இல்லையா. அப்படிப்பட்ட அடியேன்னு சொல்லிக்கிறாரு. என்ன, நான் ஒரு பத்திவிரத்தை என்றார். என்னவா சுவாமி 3 பேர் பத்திவிரத்தனா? எப்படி 3 பேர் பதிவிரத்தைன்னு தெரிவிக்கிறாங்க? ரங்கநாதியை தவிர மற்றொன்று அறியார் இல்லையா தொண்டர்படி ஆழ்வார். ரங்கநாதனை தவிர மற்றொன்னு அவருக்கு தெரியுமா? இந்த வார்த்தை சொல்லுவா, அரங்கனை பாடும் வாயால் குரங்கவளை பாடுவேதுவா. எங்க இருக்குன்னு தெரியல. சில பேர் இதை சொல்லிட்டே இருக்கா.
சில பேர் சொல்ற அரங்கனை பாடும் வாயால் குரங்கனை பாடுவதும் தெரிவிக்கிறாளே, அந்த மாதிரி ரங்கநாதரும் மற்றொன்று அறியார் இது. அதனால அவர் பத்திவரத்தை. இரண்டாவது சுவாமி ராமானுஜர். ராமானுஜர் எப்படி சுவாமி பத்திவரத்தன்னா, பரந்தார் என்று மற்றொன்று கிடையாதே. பரன் பரன்னா சேஷபூதல்ல பரன், சேஷிக்கு பரன் ரங்கநாதன். சேஷபூதன் அதாவது அடியார்களில் பரன் யாரு? தொண்டரடிப்படி ஆழ்வார். அந்த அடியார்கள் பரன் தாரன்றி மற்றொன்று அறியார் சுவாமி ராமானுஜர். அதனால அவர் பத்திவரத்தை. மூன்றாவது அடியேன். அடியேன்னு திருவரங்கத்தவனார் பத்திவரத்தினா. அப்ப சரணேகதி வேறு எனக்கு 3 பேர் பத்திவரத்தை. பெருமாள் பெருமாள் பத்திவரத்தினா அவர் விஷயத்தை விட்டுடுங்க. அப்படின்னா பெருமாள் திருவடியை தவிர மற்ற பேரை நினைக்காத தொண்டரடிப்படி ஆழ்வார் முதல் பத்திவரத்தை. அப்படிப்பட்ட ஆழ்வாரின் திருவடிகளை தவிர மற்றொன்றை நினைக்காத ராமானுஜர் பத்திவரத்தை. அவர் திருவடியை தவிர எனக்கு மற்றொரு கதி கிடையாது என்று இருக்கக்கூடிய திருவரங்கத்தவனார் படிக்கிறது. இப்ப இந்த 3 பத்திவரத்தை இந்த பாட்டுல என்ன புரிஞ்சுங்க அப்படின்னா தெரிவிக்கிறார். அதைதான் இங்க எழுதியிருக்காரு அவதாரிகளே. அப்ப 3 பத்திவரத்தை எடுத்துக்கணும் வாசுதா சுவாமி. இப்ப பாட்டுல என்ன தெரிவிக்கிறார்? இந்த திருமேஷி ஆழ்வாருக்கும் இவருக்கும் சம்பந்தம் பார்த்தோமோ, திறக்கேன்மின் கண்ணீன் திருவடி தன்னாமம் பரந்தம் புறந்தொழாமாந்தார். திருமேஷி ஆழ்வார் பரந்தம் புறந்தொழாமாந்தார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பிரதான அதாவது தற்சேஷத்துவம் அந்நசேஷம் சேஷத்துவம் கழிவதே பிரதானம் புரியத்துக்காக. தற்சேஷத்திலும் பகவானுக்கு அடிமை இது ஒரு தன்மை. மற்ற பேருக்கும் அடிமை இது ஒரு தன்மை உண்டான கிடையாது. இப்ப மற்ற பேருக்கு அடிமையிலிருந்து விலகி இருப்பது பிரதானமா, பகவானுக்கு அடிமை என்று சொல்வது பிரதானமா? தானே பாத்தீங்க. இப்ப பர்த்தா இருக்கா, பாரியா இருக்கா. பர்த்தானபடியால பர்த்தா நமக்கு வேண்டப்பட்டவர், அவர் உத்தேசியர் அப்படின்ட்டோம். அதே அந்த உத்தேசம் தான் சுவாமி, இருந்தாலும் வேற யாரா இருக்காரா அப்படின்னா அது பிரயோஜனம். அப்ப பர்த்தாவை நினைக்கிறத காட்டிலும் மற்றவாவுடைய நினைவு வரப்படாது. அதுதான் முக்கியம். அதுதான் முதல்ல தொலையணும். அதே போல பகவத் சேஷத்துவத்திலும் அந்நசேஷத்துவம் கழிகையே பிரதானம். அப்ப நீ பகவானுக்கு அடிமையா இல்லாம போ. உன்னுடைய எண்ணத்தால அடிமைதான். உன்னுடைய எண்ணத்தால இல்லாமல் போனாலும் மற்ற தேவதாந்திரங்களுக்கு அடிமை என்கிற எண்ணம் விடுவதுதான் முதல்ல பிரதானம். அதைத்தான் மறந்தும் புறந்தொழாமாந்தார் என்கிற நிலை யாருக்கு? திருமேஷி ஆழ்வார் தெரிவிக்கிறார் இல்லையா? அதே நிலைதான் யாருக்கு? சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான்னு சொல்றபடி ஆழ்வார். இப்ப வியாக்கியானத்துல செய்யும் பசுந்தொலவ தொழில் மாலையும் மிக்க சீர் தொண்டரான தம்மாலை. எக்ஸலண்டான ஒரு சப்தம். மிக்க சீர் தொண்டரான தம்மாலே வைஜெயந்தி மாலை என்றும் கலம்பகன் மாலை என்றும் அனுபோக்தாக்களாலே உள்ளேக்கிக்கும்படி சந்தர்ப்பிக்கப்பட்டதாய் தம்முடைய கரஸ்பர்த்தத்தாலே புதுக்கணிப்பெல்லாம் நிலத்திலே காணலாம்படியான பசுமையுடைத்தான திருப்புராயை வீரே வகுப்புண்டாக சமைத்து திருமாலயம் தொடையத்த துறவும் கூடையும் பொழிந்து தோன்றியதோல் தொண்டரடி ஒளியென்னும் இவர் தம்மை தாமே நிரூபித்துக் கொள்ள வல்லாரிலே செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் பாளையம். இதுவரைக்கும் பார்க்கும். அதாவது செய்யும் பசுந்தொலவ தொழில் மாலையும் துவள தொண்டாய தொல்சீர்னு திருமாலையில கடைசி பாசனம். துலபம் நல்லா பாருங்க. துலபம் சரியா சுவாமி? துலபம் சரியா? அநேகமா எல்லாருக்கும் தமிழ் தெரியுங்கன்னா இதுக்கு தமிழ் தெரியுமான்னு கேட்கிற அளவுக்கு ஆயிடுச்சு தமிழ்நாட்டுல. வேற எங்கேயும் இல்லை. அங்கங்க கோஷ்டிக்கெல்லாம் போறோமோனோ கோஷ்டிகள் அதான் ஆத்துல கோயில விட்டுடுங்க. யாராவது ஆத்துல கோஷ்டிக்கு போனோம், சுவாமி கோஷ்டி இருக்குன்னா அப்பாலும் சுவாமி நானும் சேவிக்கலாம் அப்படின்னு. சரி சேவிங்க அப்படின்னு. சேவிக்கணும் உனக்கு புஸ்தகத்தின் தான் சுவாமி சேவிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. சரி சேவிக்க தப்பு சேவிக்க அப்படின்னு. சுவாமி புஸ்தகம் இருக்கு இது கொடுத்துட்டு இது இருக்கு புஸ்தகம். சுவாமி ஏன் தமிழ்ல கொடுக்குறேன்னு. இப்ப புஸ்தகம் இருக்கு, புஸ்தகம் எதை சுவாமி போடணும்னா இங்கிலீஷ்ல இல்லையான்னு கேட்கிறேன். நீங்க தமிழ்நாட்டுக்காரங்க. அப்ப இதுக்கு சொல்ல வந்தேன்னா நம்முடைய தாய் பாஷை மட்டும் இல்ல, இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கணும். ஆழ்வாருடைய மொழி தமிழ். ஆகஸ்தியமனாதி என்ன வேணா கத்துக்கலாம், வேற விஷயம். இன்னைக்கு என்னென்ன இல்ல சுவாமி ஆங்கிலம் தெரிஞ்சுட்டா தான் இன்னைக்கு எல்லாமே, இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அதுவும் இன்னைக்கு பாரத தேசத்துல வடக்கு தேசத்துல இருக்கக்கூடிய அந்த மொழியும் தெரிஞ்சுட்டாதான் அநேகமா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறோம் அது வேற விஷயம். ஆனா இதை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும்.
இந்த தமிழ் மொழி என்னன்னா ஆகஸ்தியம் அனாது, அது மட்டும் இல்ல ஆழ்வார்கள் உகந்தது, அது மட்டும் இல்ல அந்த தமிழ் மொழியானது ஆழ்வார்களுக்கு கைங்கரியம் பண்றது. இது நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். முன்னாடியே இடம் கொண்ட இது இந்த பாட்டுல மன்னிய பேருருள் மாண்டபின் கோவலுள் மாமலரால் கண்ணொடு ஆயரை கண்டவை காட்டும் தமிழ் தலைவன் பொன்னடி, அந்த சட்டத்துல இது பார்த்துக்கணும் இருக்க. இப்ப துலபம் சரியா, துலபம் சரியா, திருத்துழாய்க்கு பேரு துலபம் ஒரு சப்தம் உண்டு. துலபம், துலபம், துலபம். அப்ப இதுல எது சுவாமி உண்டு, எதுனா துலபம்னு சொல்லலாம், துலபம். ஆனா இந்த இடத்துல வக்காரம் வந்து துலபம், துலபம் தான் சரி. வக்காரம் இருக்கு இல்லையா, அந்த வக்காரம் பகாரமாகவும் ஆகலாம். வக்காரம் பகாரமான இன்னைக்கு நமக்கு வக்காரம் எல்லாம் இந்த பாருங்க, இந்த வக்காரம் இருக்கு இல்லையா, அந்த வக்காரம் நீங்க வங்காள தேசம் மேற்கு வங்காள வெஸ்ட் பெங்கால் போன வச்சுக்கேன், மேற்கு வங்கால் போனா வக்காரம் வந்து பக்காரம் ஆகிடும், பா ஆகிடும். வா என்பது பா ஆகும். புரியத்துக்காக ஒரே ஒரு சப்தம் சொல்றேன். வாசுதேவ நம்ம சொல்றோம், வாசுதேவ சர்வவிதி சமாத்மா சுதுர்லபகா கண்ணன் கீதை, வாசுதேவ சர்வம் பரவாசுதேவன் அப்படி சொல்றோம். வாசுதேவன் சொல்றோம்னா அவன் சொல்றது என்னமா வாசுதேவன். அது என்னமா சுவாமி பாசுனா, வக்காரத்துல பகாரம் வந்துடும், அது அவ வழக்கம். வாசுதேவ சரி கிடையாது, ஆனா அவ பழக்கம் அது. வாசுதேவா இத்தனை பேருக்குலாம் லகாரம் வராது, ழா வராது, லா வரும். பலம் பலம்னு சொல்லுவா சுவாமி, பழம்னு சொல்லாம ரா பண்ண சில பேருக்கு வராதுமா. அதே பேர் வணக்க வக்காரம் வர்றதுன்னா பக்காரம் வரும். வாசுதேவன் சொன்னா வாசுதேவன், ஏன் இது சாஸ்திரத்திலே சில இது சொல்லியிருக்கு. என்ன உண்மையா சம்ஸ்கிருத பாஷையில லா இருக்கிறச்ச டா வரலாம்னு சொல்லிருக்கு. லட்டடியோதி வேதோன்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அப்படின்னா லா இருக்கப்படுத்துல டா வரலாம்னு சொல்லியிருக்கு. பிரியத்துக்கா சொல்லுங்க. தாமரை தடங்கன், தாமரை தடங்கன் இருக்கு இல்லையா, சம்ஸ்கிருதத்துல உண்மையானது வரும் தலன், தல தலன் வரும், தலதான். நம்ம தாமரை தலங்கன் வரும், ஆனா தல தலன்னு வரும். ஆனா நம்ம தமிழ்ல சொன்னோம் டாடான்னு போடுறோம், டக்காரம் வருது இல்லையா. அப்ப லக்கா வர லா என்கிற சப்தம் வர இடத்துல டா வருதுன்னா, அப்ப லா இடத்துல டா வரலாம்னு பார்த்து போனோம். அதே போல வக்காரங்கிற இடத்துல பக்காரம் வரலாம் இருக்கு. இப்ப தொண்டரபடியாழ்வார் துலபமா துலபமா, ஏன் சுவாமி இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காருன்னா ஒண்ணுமே இன்னைக்கு நாளைக்கு யாராவது கேட்பாரனோ சுவாமி துலபம்னு சரியான, ஏன்னா எங்க புஸ்தகத்துல அப்படி ஹிண்ட் தப்பா பண்ணிருக்கா சுவாமி. துலபம் போடாம துலபம் போட்டுருக்காங்க, ரெண்டுமே போடணும். தவறு துலபத்தையே நான் வக்காரம் இடத்துல பக்காரம் வரலாம்னு இப்ப பாத்துருக்கோமா. நாங்க எது போற லக்காரம் இடத்துல டக்காரம் வந்துருக்கணும். தன் தாமரை தல தட அப்படின்னு இருக்கு. அதே போல இதான் தெரியல. அப்படிப்பட்ட தொண்டர்படி ஆழ்வோம். ஆக அப்படி இருக்க செய்து துலபமா துலப தொண்டாய தொல்சி அப்படின்னு தெரிவிக்கிறாரே. அப்படி இப்ப தொண்டர்படி ஆழ்வார் சமர்ப்பித்த மாலையானது வைஜெயந்தி வனமாலை என்றும், வைஜெயந்தி மாலைன்னு திருவரங்கநாதன் சமர்ப்பிக்கிறதெல்லாம் 3 விதமான மாலைகள் உண்டு, 3 விதமான பேரு உண்டு. வைஜெயந்தி மாலைன்னு ஒரு பேரு, வனமாலைன்னு ஒரு பேரு, அதுக்கு மேல கலம்பகம் மாலை. அது என்ன சுவாமி கலம்பகம் மாலைன்னு சொல்றா இல்லையா, இதெல்லாம் கலம்பகமே நம்ம மாலைக்கு பேரு. நம்பெருமாள் இருக்கு இல்லையா, அந்த நம்பெருமாளுடைய மாலைக்கு பேரு கலம்பகன் மாலை. ஏன்னா நம்பெருமாள் இந்த மாலை சாத்தினார்னா அதை அனுபவிக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கா இல்லையா ஸ்ரீ வைஷ்ணவா, அவ புரிஞ்சு போயிடான் கலம்பகம் மாலை சுவாமி. ஏன்னா அது எப்படின்னா இன்னென்ன வர்ணத்தோடு மாறி மாறி மாறி, ஸ்ரீரங்கத்து மாலைன்னா நம்ம வேற எங்கேயும் வர வேண்டாம். அது ஒரு தனியே தட்டு. எங்கேயாவது மரியாதை வந்து கல்யாண உற்சவத்துக்கோ இல்ல சஷ்டபதி பூர்த்திக்கோ இல்ல வந்து சதாபிஷேகத்துக்கோ கோவில் மரியாதை வந்து சுவாமி அப்படின்னா கோவில் ஸ்ரீரங்கத்து மாலை வந்திருக்குன்னா இது ஸ்ரீரங்கத்து மாலையா சுவாமி, மாலையை பார்த்தா தெரியலன்னா கண்டுபிடிச்சிடலாம். மற்ற திவ்யேசத்து மாலைகள் ஸ்ரீரங்கத்துக்கு மாலை தான் கலம்பகம் மாலைன்னு பேர். அப்படிப்பட்ட கலம்பக மாலை. அப்படி இந்த கலம்பக மாலைய நம்பெருமாள், அது மட்டும் இல்ல அவர் பெரிய மாலையை சாதிக்க மாட்டார். நம்பெருமாள் எத்தனை எப்படிப்பட்ட உற்சவம், அது வந்து சித்திர உற்சவமோ, அதே போல பங்குனி உற்சவமோ, மாசி உற்சவமோ, அதே போல இருக்கக்கூடிய தை பிரம்ம உற்சவமோ, எதுவா இருந்தாலும் அனுதேன உற்சவம் பகல் 10 பெரிய திருநாள் பேரு. அந்த பெரிய திருநாள் எந்தெந்த உற்சவமா இருந்தாலும் சரி, இந்த உற்சவம் கொஞ்சம் உயர்த்தியான உற்சவம், கொஞ்சம் பெரிய நம்மளாம் போடுற போனோம் கடவாகணும், கொஞ்சம் அடர்த்தியா மாலை போடுவா.
அதே சாமானிய பருவம்னா சின்ன மாலை இருக்கும். அதே போல அவருக்கு உற்சவ காலங்கள கொஞ்சம் பெரிய மாலையா போட்டணும். இந்த சிலைக்கு என்ன பண்ணா அதெல்லாம் கிடையாது. அவருக்கு மாலை உள்ளுக்கு ஒரே மாலைதான். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு வெள்ளை சின்னதா ஒரு சரம் சாத்துவார். சின்னதா ஒரு சரம் சாத்திட்டு அதுக்கு பக்கத்துல இந்த மாலை சாப்பிடும். அவர் மாலைன்னா ஒரு அடையாளம். நன்னான எப்பேற்பட்ட உற்சவமாதான் அதே மாதிரிதான். உள்ள ஒரு சரம் வெள்ள மாலை சாத்திட்டு இந்த பெரிய மாலை சாத்துவாருன்னா சாத்த மாட்டேன். இதை தவிர எப்பேற்பட்ட உற்சவம் தானம் அது எந்த நாள் அது பருவநாடு கூட மாலை சாத்திப்பாருன்னா சாத்திக்கவே மாட்டேன். அதே மாலை அதே மலை இப்படித்தான் இந்த மாலையை சமர்ப்பிக்கணும். யாரு அப்படி யாருன்னு கந்தர்ப்பித்தார் தொண்டரபடி ஆழ்வார். அவர் தான் இன்னைக்கு நம்பெருமாள் சாத்திக் கொள்ளக்கூடிய மாலை எல்லாமே இவர் எப்படி கட்டி கொடுத்தாரோ அதுல இருந்து மாற்றமே கிடையாது. சுவாமி ராமானுஜர் அன்னைக்கு இருக்கவாலாம் சொன்னாலாம், சுவாமி கொஞ்சம் இந்த மாதிரி இதுக்கு தந்த மாதிரி இருக்கமா அன்னைக்கு தொண்டரபடியாளர் மாத்தினார், அவரை சமர்ப்பிச்சார். அதையே நம்ம பண்ணுங்க காலத்துக்கு தவிர மாற்ற வேண்டாம் கிடையவே கிடையாது. அவர் எப்படி சமர்ப்பித்தாரோ அதுக்குதான் கலம்பக்கம் மாலை. அவர் எப்படி சமர்ப்பித்தாரோ அதே நிலைதான் ராமானுஜாரிய திவ்யாஜ்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம். இதெல்லாம் நம்முடைய சம்பிரதாயம். ஆனா இன்னைக்கு மாத்திரம் சிலதான் காலத்துக்கு தகுந்த அப்புறமா சம்பிரதாயத்தையோ ஆகமத்தையோ எந்த நிலையிலுமே காலத்தால் மாறுபடாது. சுவாமி காலத்தால நான் என்ன பண்றேன், ஒரே தாயார் தரப்பனாரா சொல்றதுக்கு வாய் கூசது. ஒரே தாயார் தரப்ப மாத்திக்கலாமே சொன்ன மனைவியை மாத்திக்கிறோம் அது வேற விஷயம். ஆமா பக்தா மாத்திக்கிறோம் அது வேற விஷயம். ஆனா இதெல்லாம் மாத்திக்கிறோம் நம்ம நம்முடைய சமுதாயத்துல நம்முடைய சனாதனத்தை அநேகமா கிடையாது. அநேக ராஜாக்கள் நிலையில் வேறு அநேகமா கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கட்டும். அப்படி இருக்கச்சே மாற்றவே மாட்டார் சுவாமி. அங்கதான் அதான் வர்த்ததாம் அபிவர்த்ததாம். அது எப்படி இருக்க மேலையார் செய்வனர்கள் அதுல மாற்றம் உண்டானா கிடையவே கிடையாது. இது சொல்ல வந்தன அதான் செய்யும் பசுந்துறவத்தமிழ் மாலயம். அது மட்டும் இல்ல எல்லாமே கையால தான் கட்டுவாராம். புஷ்பம் கையால தானே சொல்லுவாங்க, கையால தானே சுவாமி கட்டுவா. சரி சுவாமி கையால தான் கட்டுவா. பசுந்துறவ தொழில் மாலையும் சொன்னாலே போருமே, எதுக்கு செய்யும் செய்யும் பசுந்துறவ தொழில் மாலையும் அப்படின்னு இருக்கு இல்லையா. புரியத்துக்காக ஒரே விஷயம் சொல்றேன். நாவினால் வித்து இன்பம் எய்தினேன். நாவினால் சுவாமி நான் சொன்னதுக்காக எனக்கு ஆனந்தம் வந்துருச்சு. ரைட்டு. என் வாயால சொன்ன ஆனந்தம் வந்துருச்சு. இந்த ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? நான் சொன்னபடியான ஆனந்தம் வந்தது, வாயால சொன்னபடியான ஆனந்தம். சுவாமி வாயால சப்தம் இல்லைன்னா கூட சொன்னபடியான ஆனந்தம் வந்ததுனால வாயால தான் சொல்லி ஆகணும் சுவாமி. அதே போல நவிற்று இன்பம் எய்தினேன் மட்டும் சொல்லியிருக்கலாமானோ சொல்லாம மதுரகவி ஆழ்வார் நாவினால் நவித்தின்பம் எய்தினேன் எதுக்கு சுவாமி சொல்லணும்? நடுமத்தியத்துல கொண்டு வாங்க. சில பேர்லாம் நடுமத்தியத்துல சுவாமி ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். நடுவுன்னு சொன்னாலும் தான் மத்தியம்னு சொன்னாலும் ஏன் இந்த மாதிரி. அதே போல இங்க என்ன பண்ணிருக்கோம், பசுந்தொலவ தொழில் மாலை அப்படின்னு இருக்கோம். செய்யும் பசுந்தொலை செய்யும் செய்யணும் சுவாமி. யாரா இருந்தாலும் கையால தான் கட்ட போறாட்ட. அதுக்குன்னு இன்னும் அதுக்கு மிஷின் வரல. அதுக்கு நேற்றுக்கு பார்த்தோம்னா திருவாபரணம் பண்றதுக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சு. அதெல்லாம் அதுக்கு உண்டான யந்திரத்தை கொடுத்து இன்னும் அடிச்சுட்டாங்கன்னா இத்தனை மோதிரமா இத்தனை சரப்படியா இருக்கிற சைனா எல்லாமே அது வந்துடுறது. ஆனா இந்த புஷ்பத்தை கட்டுறதுக்கு இன்னும் இருக்கும் ஒன்னும் தெரியல, அடிக்கடி தெரியல, இப்ப வந்திருக்கோம் தெரியல. இருக்கட்டும். அப்படி இருக்கச்சே அந்த இருக்கச்சே இன்னுமா சுவாமி வெறும் என்ன பண்ணிருக்கோம், செய்யும் சொல்லாம பசுந்தொலவ தொழில் மாலை. மாலைனால கையால கட்டியிருந்தா தன்னிடையே கிடைக்கிறது இல்லையா, எதுக்கு செய்யும் சொல்லணும்? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆண்டாள் 3ஆம் பாட்டு உத்தமன் பேர் பாடி ஓங்கி உலகந்த உத்தமன் பேர் பாடின்னு இருக்கு இல்லையா. அந்த இடத்துல உத்தமனை பாடின்னு சொன்னாலே பேர் இல்லாம பாட வரும். பேர் இல்லாம என்னமா சுவாமி பாட முடியும்? அப்ப உத்தமனை பாடின்னு சொல்லியிருக்கலாமோ? ஏன் சுவாமி பேர் பாடி சொல்லியிருக்கா? அதே போல இங்க பசுந்தொலவ தொழில் மாலைன்னு சொன்னா போருமே, எதுக்கு செய்யும்னா அப்படின்னா இங்க ஆண்டாளை வியாபிர்த்திக்கிறார். எக்ஸலண்டா பண்ணுவோம். ஆண்டாளை வியாபிர்த்திக்கிறார். ஏன்னா ஆண்டாளும் சூடி கொடுத்தால் பாடி கொடுத்தால். ஆண்டாளுக்கும் தொடர்படியாருக்கும் வாசி பார்க்கணும். வாசினா வித்தியாசம். ஆண்டாளும் சூடி கொடுத்தால், ஆண்டாளும் பாடி கொடுத்தாள். அதே போல சொண்டரின்படி ஆழ்வாரும் சூடி கொடுத்தார், அதே போல பாடி கொடுத்தார். இந்த பாருங்க. ஆனா 2 பேருக்கும் வித்தியாசம் உண்டு. ஆமா சுவாமி, ஆண்டாலும் சூடி கொடுத்த நாச்சியார் சூடி கொடுத்திருக்கா, மாலையை சமர்ப்பிச்சிருக்கா. அதே போல பாமாலை என்று சொல்லக்கூடிய திருப்பாவை என்ன, நாச்சியார் திருப்படி என்ன, 2 சமர்ப்பிச்சிருக்கா. அதே போல என்ன
ஒரு புஷ்ப மாலையை துவள தொண்டாய துளசியை தொண்டர்கள் இவரும் துளசி மாலையை நிறைய கட்டி 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 சமர்ப்பிச்சிருக்காரு. அதே போல திருமாலைங்கிற பிருந்தம் திருப்பள்ளிங்கிற பிருந்தம் ரெண்டையும் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆனா ஆண்டாள் பண்ணதுக்கும் இவர் பண்ணதுக்கும் வித்தியாசம் உண்டு. என்ன சுவாமி வித்தியாசம்? அப்ப ஆண்டாள் உயர்த்தி, இவர் பண்ணினது உயர்த்தி, இவர்னா இந்த தொண்டரபடியாழ்வார். சுவாமி அது என்னமா சுவாமி இவர் என்ன உயர்த்திய பண்ணிட்டாரு? ஆண்டாள் பண்ணது வேணும்னா, ஆண்டாள் தான் மாலை கட்டல, தன்னுடைய தகப்பனாரான பெரியாழ்வார் கட்டு வைத்த மாலையை இவ கொடுக்க சமர்ப்பிக்கிறார். அதான் சுடி கொடுத்த நாச்சார்னு பேரு. இவளா மாலை கட்டி பண்ணினாரா? ஆனா ஒரு மாலை கட்டினா, சொற்களாலே பாமாலை கட்டினான். ஆனா பூமாலை தன்னுடைய கையால கட்டல, கையால கட்டலையேனோ. ஆனா இவர் என்ன பண்ணிருக்கார்? தொண்டர்படியாழ்வார் பூமாலையும் தன்னுடைய திருக்கைகளாலேயே கட்டியிருக்கார், பாமாலையும் தன்னுடைய திருவாக்காலேயே பாமாலை பண்ணியிருக்கார். ரெண்டுமே இவர் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி ஆண்டாள் தன்னுடைய பூமாலை கட்டி அவ கட்டியிருக்கான்னா, தகப்பனார் கட்டினதை இவர் கொண்டு சேர்க்கிறார். அப்படி இருக்க செய்த இப்ப வியாபாரத்தை வந்து வித்தியாசம் பாருங்க. இவர் பண்ணது பிரதானமா, ஆண்டாள் பண்ணது பிரதானம்னா, சுவாமி ஆண்டாள் தான் சுவாமி பண்ணியிருக்கார். தன்னுடைய தகப்பனார் கொடுத்த கட்டி வைத்த மாலையை கொண்டு வந்தா, இவர் தான் மாலையும் கற்றார், தானே பிரபந்தத்தையும் பாட்டா இல்லையா? அப்ப பிரபந்தத்தையும் பாட்டா இல்லையா? அதனால இவருக்கு இருக்கக்கூடிய வைபவம் அவர் கிடையாது. அதனால என்ன செய்யும் செய்யும்னு எதுக்காக போட்டிருக்கான்னா, பசுந்துலவனும் போட்டாலே போறோம் சுவாமி. செய்யணும்னா ஆண்டாளை போல யாரோ கட்டி வச்சிருந்தா கொண்டு வந்து ரகநாத சமர்ப்பிச்சுக்கா கிடையாது. செய்யும் இவரே செஞ்சார், இவரே கட்டினார். அந்த சப்தம் நன்னா புரியணுன்றதுக்கு சில சில வியாக்கியானங்கள்லாம் நம்ம அனுபவிக்கணும். ஆனா அனுபவத்துக்கு போயாச்சுன்னா சுவாமி அப்ப எத்தனை வருஷம் ஆகணும்? இத்தனை வருஷத்தை முடிக்கணும் நிர்பந்தம்லாம் ஒண்ணு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். என்னைக்குமே காலக்ஷேபமே சுவாமி காலக்ஷேபம் ஆரம்பிச்சுட்டாங்க, முடியலையே முடிச்சணுமே முடிக்கிறதுக்காக காலக்ஷேபம் இல்ல, அனுபவத்துக்கு தான் காலக்ஷேபம். காலத்தை போக்குதல் தான் காலக்ஷேபம். என்ன பண்ணும்? காலத்தை போக்குதல், காலக்ஷேபம், காலத்தை போக்குதல். என்ன போக்குதல்? நல்ல விஷயமா போக்கணும். அதுக்குதான் காலக்ஷேபம், அதான் அதோடைய அர்த்தமே. அப்படி நல்ல விஷயம் போக்கணும். முடிக்கணுமே சார், முடிக்கணுமே. அப்ப முடிக்க வேண்டாம்னு அடியே சொல்லல, ஆனா அதற்காக எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி போக வேண்டிய அவசியம் கிடையாது. இது போல வந்தன. அதனால்தான் செய்யும் என்கிற சத்தத்தை போட்டார். இப்ப செய்யும் போடாமையே பசுந்தொலவ தொழில் மாலையும் போட்டுக்கலாம். ஏன் போடலன்னா, ஆண்டாளுக்கும் இவருக்கும் வித்தியாசம் உண்டு. ஆண்டாளும் மாலையை கொடுத்திருக்கா, தொண்டபடியாக மாலையை கொடுத்திருக்கார். ஆனா இவர் மாலை இவர் செஞ்சு கொடுத்தார், ஆண்டாள் தான் செய்யல. அதுக்குன்னா செய்யும் பசும் தொலவ தொழில் மனம், அதாவது தானே தொடுத்த மாலை. இப்ப ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை பகவான் சாற்றி கொண்டார் அப்படின்னா, தொண்டக்குடியாக கட்டின மாலையை பகவான் காட்டி கொண்டார்னா, இந்த இடத்துல பாருங்க, ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையே ரங்கநாதன் சாத்தினார். இன்னைக்கு மாலை மாற்றும் போது இதெல்லாம் பண்ணிக்கணும். சிலதெல்லாம் நம்ம சன்னதியில நல்லா பார்க்கணும். மாலை மாத்தலாம் இல்லையா? தாயாருக்கும் பெருமாளுக்கும் மாலை மாத்தலாகும், ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் மாலை மாத்தலாகும். நல்ல முன்னிப்பா கழிச்சேன்னா, தாயாருக்கும் பெருமாளுக்கும் மாலை மாத்தலாச்சு. முதல் மாலை பெருமாள் மாலை தாயாருக்கு போகும். அதுக்கப்புறம் தாயார் போனதுக்கு அப்புறம் தாயார் சாத்திட்டு அதுக்கப்புறம் தாயார் கலைஞ்சி பெருமாளுக்கு போகும். ஆனா ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் மாலை மாத்தலாச்சு. முதல் மாலை ஆண்டாள் மாலை பெருமாளுக்கு வரும். கல்யாண உற்சவத்தை இதெல்லாம் பார்க்கணும். மாலை மாத்த உற்சவம் வீடு இருக்கும். இப்ப தாயாருக்கு அப்ப தாயாருக்கு ஆண்டாளுக்கு வித்தியாசம் இருக்கு. அங்க தாயார கடன் இதுக்கு சொல்ல வந்தாங்க. அதே போல இப்ப ஆழ்வார் மாலையும் சாத்திக்கிறார், ஆண்டாள் பண்ணியும் சாத்திக்கிறார். ஏன் சுவாமி சாத்திக்கிறேன்னா, ஆழ்வாருக்கு சாத்திக்கிறார் திருத்துறாய் மாலை, ஆண்டாள் சாத்தினா திருத்துறாய் சம்பந்தம் இருக்கு. திருத்துறாய் சம்பந்தம் இருக்கிறபடியாலே ஆண்டாள் கொடுத்த பூமாலையை சூடிக்கொள்கிறான் பகவான். இப்ப திருத்துறாய் சம்பந்தம் இருக்கா சுவாமி? அந்த திருத்துறாய் நந்தவனத்திலிருந்து ஆண்டாளுடைய அவதாரமே. இன்னைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அந்த நந்தவனமே திருத்துறாய் நந்தவனம். அந்த நந்தவனத்துல திருத்துழாய் அம்சமாகவே ஆண்டாள் பிறந்திருக்கா. அது மட்டும் இல்ல, அவளே திருத்துழாய். அதனால அவருடைய திருமேனில பட்டுதான் அங்க போட்டு. அப்ப திருத்துழாயுடைய சம்பந்தம் இருக்கணும். அந்த திருத்துழாய் சம்பந்தம் இருக்கிறபடியாலே அந்த மாலையை ரங்கநாதன் வைத்துக் கொள்கிறான். திருத்துழாய் சம்பந்தம் இருந்தாலும் எடுத்துக்கிறாங்க. திருத்துழாயை வந்துருச்சுன்னா அதுதான் தொடர்படியாக. இப்ப இங்கே வித்தியாசம் தெரிஞ்சு, திருத்துழாய் சம்பந்தம் இருக்கிறபடியாலே ஆண்டாள் மாலை. சுவாமி என்ன சுவாமி ஆண்டாள் கொஞ்சம் அப்படி இறக்குற மாதிரி இருக்கு, ஒண்ணு இறக்கணும். இந்த மாதிரி ஆழ்வார்கள் வரும்போது அந்த ஆழ்வாருக்கு உண்டான வைபவம் சொல்றத தவிர இவளை ஏத்துறதோ இறக்குறதோ
நம்பெருவான் நம்மாழ்வார் நஞ்சியர் நஞ்சியர் நம்பில்லை என்பர் அவரவசம் ஏற்றத்தால் ஆழ்வாருடைய வாசனுக்கு எது சொல்ல. அப்ப ஆண்டாள் கட்டி திருத்துவான் மாலை கிடையாது. ஆண்டாள் கட்டினது புஷ்பத்தால் பண்ணின மாலை. ஆனா திருத்துவார் சம்பந்தம் இருக்கு. ஆண்டாள் கொண்டு போய் சமர்ப்பிக்கிறான், புஷ்பத்தால் கட்ட மாலை. திருத்துவார் சம்பந்தம் இருக்கு. ஆண்டாள் கீழ்படுத்துக்க வாங்கிறான். ஆனா யாரு வடபத்திரசாயுதம் வாங்கிக்கிறாரு. அங்க போய் வடபத்திரசாயி அந்த வடபத்திரசா வாங்கிட்டு இருக்கிறான். ஆனா இங்கு மாலையே திருத்துவாய் மாலை, மாலையே திருத்துவாய். சரி சுவாமி, ஆண்டாளுடைய அந்த இதோட சம்பந்தம் இருக்கு, அத்தனை வைபவம் ஆண்டாளுக்கு உண்டானா ஒண்ணுமே இல்லை. இது அவதாரமே எடுக்கிறார். திருப்ப அவதாரம் வால்மீகி 24,000 ஸ்லோகம் பண்ணாரணும். ஸ்ரீராமாயணம் 24,000 ஸ்லோகம் பண்ணார். 24 எப்படி தான் பண்ணாரு. வால்மீகிக்கும் ஒரு புத்து, வால்மீகிக்கும் புத்து. புத்துனா என்ன தெரியும் அர்த்தம்? சாமானிய சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, பூமி இருக்கு இல்லையா, அந்த பூமியிலே எங்க பாம்பு புத்து இருக்கோ அதுதான் பூமி பிராட்டிக்கு காது. பூமி பிராட்டிக்கு அதுதான் காது. அதுக்கு வல்மீகம்னு பேரு. அதனால்தான் அந்த புத்துல பிறந்தபடியால அவருக்கு வால்மீகின்னு பேரு. அந்த அப்ப பூமி பிராட்டுடைய காது, அந்த காதுடைய சம்பந்தம் பெற்றபடியாலே வால்மீகி, பூமி பிராட்டுடைய காதுடைய சம்பந்தம் பெற்றபடியாலே வால்மீகி 24,000 ஸ்லோகம் பாடினாரன்னா அந்த பூமி பிராட்டியே திருப்பா வரமாட்டல. இதுதான் வேதாந்த விஷயம் எடுத்துக்கிறதுக்கு. இதுக்கு சொல்ல வந்த அத்தனை வைவும் பூமி பிராட்டுக்கு உண்டு. என்ன அதே பண்ண மாட்டா. அதே போலதான் இங்க ஆகா தொண்டபடி ஆழ்வார் இந்த வரணும். தொண்டபடி ஆழ்வார் இப்ப மாலையை சமர்ப்பிச்சார்னா ஆண்டாள் திருவடி திருத்துவார் சம்பந்தம் இருக்கக்கூடிய புஷ்பமாலையை சமர்ப்பிச்சார். இவர் திருத்துவார் மாலையை சமர்ப்பிக்கிறார் அப்படின்னு இதுக்கு மேல ஆச்சரியமா ஒண்ணு. இவருடைய திருத்துவார் மாலை இருக்கு இல்லையா, தொண்டபடி ஆழ்வார் தொட 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 அந்த திருத்தொழில் புத்துணர்ச்சி வருதுதான். புத்துணர்ச்சி சாமான்யமா புஷ்பக்காரனா புஷ்பம் உத்துட்டு பிறந்த ஸ்ரீரங்கத்தில் ரங்கராங்கம்னா வாசல் நிறைய புஷ்பம்லாம் இருக்கும். அவ நின்று நின்று ஆரம்பிச்சிட்டா உட்கார்ந்து இருந்தா அப்ப இடம் இல்லாட்டு நின்று அப்படியே கொடையை வச்சுன்னு அப்படியே அவ என்ன பண்ணுவான்னா அப்ப தீர்த்தத்தை தெளிப்பான். தீர்த்தத்தை தெளிச்ச உடனே அப்படியே பசங்க அப்படியே இப்பதான் கட்டினா போல அந்த மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் தான் இருக்கும், திருப்பி போயிடும். ஆனா அந்த தீர்த்தத்தை தெளிச்சா போல தொண்டபடியாக திருக்கரசம் அவருடைய கரசம் பட்டு விட்டுன்னு வச்சுக்கேன், அப்படியே புத்துருச்சாருதான், அப்படியே புஷ்புரிச்சாரு சுவாமி. இவருடைய கைப்பட்ட என்ன சுவாமி புத்துரிச்ச தவிர்க்குமானா இந்த நீங்க என்ன நினைக்கிறேன், தொண்டபடியாழ்வார்த்து அவருடைய திருக்கரம், அவருடைய கரஸ்பர்சம், அவருடைய திருக்கைகள் அந்த புஷ்பத்தை மட்டும் அப்படி தளிர்மா தளிர்புறையும் திருவடியன் தன்மேல் தலைமையிலவேன்னு பெருமாளுக்கு என்ன சொல்லுங்க. அந்த மாதிரி தொண்டபடியா கணிக்குமானா நாம என்ன நினைக்கிறோம், புஷ்பம்னா யாருன்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு புஷ்பம் வானவர் போனும் சிந்து பூமகிடும் திருவேங்கடும். திருவேங்கத்துக்கு புஷ்பம் தான் என்ன, அங்க நித்தியசூரிகள் அங்க முக்தாத்மாக்கள் அங்க கைங்கரம் இருக்கா. ஆனா இங்க புஷ்பமே திருவரங்கநாத புஷ்பமே யாரு தெரியுமா, நித்தியசூரிகள் தான் புஷ்பம். புஷ்பம் நித்தியசூரிகளே, நித்தியசூரிகள் தான் கைங்கரியத்துக்காக ஒவ்வொரு புஷ்பமாக அவதரிக்கிறார்கள் திருவரங்கத்துல. நல்லா புரிஞ்சுக்கோ, திருவரங்கத்துல ஒவ்வொரு புஷ்பமும். அதனாதான் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆபேனு குலசேகர தெரிவிக்கிறாளையா, அது திருமலைக்கு தெரிவிக்கச்சே இரும்பா நேரு திரும்பி அனந்தாவளா கொடுத்து மேல சேர்க்கிறாரோ. நித்தியசூரிகள் கைங்கரியத்துக்காக அணைய ஊர புனைய அடியும் படியும் பர்வத பவனங்களிலே ஆச்சரியமான சூத்திரம் ஆச்சாரியத்தை சொல்ல. அவன் அப்பப்ப இந்த மாதிரி கைங்கரியத்துக்காக அவதாரம் பண்ணுவா. அதுல புஷ்பமாக ஒருத்தர் அவதாரம் நித்தியசூரி பண்றா. அப்ப நித்தியசூருக்கு ஆனந்தங்கன்னா சுவாமி இங்க செய்வே ஒரே கஷ்டம். எப்ப பாரு இந்த பெருமாளை பார்த்துட்டு பெருமாதுன்னு இங்க ஒரே கைங்கரியமா இருக்கு. ஆனா அங்க தொண்டபடி ஆழ்வார் கைங்கரி பண்ணிருக்காரு இல்லையா, அந்த தொண்டபடி ஆழ்வாடு சம்பந்தம் நமக்கு வேணும். நிலத்தேவர் புழுவணங்கும் ஆழ்வார் பாட்டும். அப்ப அந்த தொண்டபடியார் சம்பந்தம் நமக்கு வேணும். அப்பனா அந்த சம்பந்தத்துக்காக கீழே இறந்து வந்தாலாம். வந்தோடனே இப்ப தொண்டபடியார கரஸ்பர்சம் பட்ட உடனே நித்தியசூரிகள் தானே புஷ்பமா இருக்கா, அது பட்ட உடனே அது புதுக்கணிவி படுறதுதான். அப்படியே பசக்குன்னு நல்லா வந்திருக்கான். அப்படிப்பட்ட புதுக்கணிவியா அத தொண்டபடியார கரஸ்பர்சம்னா வேணுமே. அப்பதான் நாம புஷ்பமா நல்லா ஜொலிக்க போறோன்னு நித்தியசூரிகளே புஷ்பமா வந்திருக்கா. அதனாலதான் தொண்டபடி ஆழ்வாருடைய கரஸ்பர்சம் பட்ட உடனே அது நன்ன புதுக்கொடி பெறுகிறதுங்கிறார். ஆக அது தொண்டபடி ஆழ்வார் சுவாமி திருப்பள்ளி எடுத்து தம் பேரே சொல்லிக்கிறாரு. என்ன சொல்லிக்கிறாரு, தொடையத்து துலபமும் கூடையும் பொழிந்து தோன்றியதோ தொண்டரடி பொடி என்னும் அடியனை.
தொடையத்த துலவமும் கூடையும் பொடிந்து தோன்றியதோ தொண்டரடி பிடி என்னும் அடியனை. இதுதான் இவருக்கு சுரூப நிரூபக தர்மம். அப்படின்னா தன்னை யாரும் தெரிவிக்கணுமோ, தான் யார் சுவாமி, அப்ப அவருடைய இயற்கையான தன்மை சொல்லணுமோனோ அது என்ன மாதிரினா துளசி மாலையும் கூடையும் இந்த தோலை விட்டு அகலாதான். நீங்க எங்க போனாலும் தொண்டரபடி ஆழ்வாரை திருமேனிய விக்கிரகத்தை சேவிச்சாருன்னா அவர் கையிலேயே துளசி மாலை இருக்கும். அதுக்கு மேல கூடை ஒண்ணு வச்சுட்டு இருப்பார். கூடை ஒண்ணு வச்சுட்டு இருப்பாரு. தொடையத்த துளவும் கூடையும் அதையும் சேர்த்து கூடையும் சேர்த்து வச்சுட்டு இருக்காரு. அந்த கூடையும் பொழிந்து இந்த தோலை விட்டு அகலாதான். இந்த ஆழ்வார் தான் சேஷபூதன். எக்ஸலண்டா ஒன்று. ஆழ்வார் சேஷபூதன், பகவான் சேஷி. அவர் இவர் தொண்டரபடி ஆழ்வார்னு பேரு தானே. இந்த பேருக்கு என்ன சுவாமி வைபவம்னா அவர் சேஷிகளுக்கெல்லாம் பரன். சேஷின்னு யாரு? பராத்பரன், மேம்பட்டவன். அப்படிப்பட்ட மேம்பட்டவனுக்கெல்லாம் பரன் யாரு? ரங்கநாதன். இவர் தொண்டரபடி ஆழ்வார்னா சேஷர்களுக்கெல்லாம் பரன். முன்னாடி பார்த்தோம்னா தாளன்றி ஆதரியாமையன் சேஷர்கள். இவர் சேஷபரன், அவர் சேஷிபரன். ரங்கநாதன் சேஷிகளுக்கெல்லாம் பரன். இவர் அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கடியார் அடியார் அடியார் அடியோங்கனே அடியார்களுக்கெல்லாம் பரன். அடியார்களிலே அடியார்களுக்கு கீழ் மட்டத்துக்கு போயிட்டு அதில் தலைவர் யாருன்னா இவன். அப்ப அதான் சேஷபரன், அவர் சேஷிபரன். இதுல இன்னொன்னு இருக்கு, ஞாபகம் வந்தபடியா சொல்றேன். சேஷி ராமானுஜன் ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கல? சேஷி ராமானுஜரா? அப்ப ரங்கநாதன் ராமானுஜன் ரெண்டு ஒண்ணா? அப்படி இல்ல, சேஷி ராமானுஜன் சேஷ ராமானுஜன் ரெண்டு உண்டு. ரெண்டு ராமானுஜன் இருக்காரு. சேஷி ராமானுஜன் என்ன சொன்ன? ரெண்டு உண்டு. சேஷி ராமானுஜன் தெரியுமா? கண்ணனுக்கு சேஷி ராமானுஜன் பேரு. கண்ணனுக்கு ஞாபகம் வந்தபடியா சொல்றேன். கண்ணனுக்கு சேஷி ராமானுஜன் பேரு. இப்ப சேஷ ராமானுஜர் யாரு? இந்த ராமானுஜர் பூஜை ஒரே ஒளி உடையவர் திடே. இவருக்கு சேஷ ராமானுஜன். சேஷன்னா தாசபூதன். தாசபூதனான ராமானுஜர் ராமானுஜர். அது எல்லாருக்கும் மேம்பட்ட ராமானுஜர் சேஷி ராமானுஜர். அவர் தான் கண்ணன். அது என்னமா சுவாமினா சேஷி என்ன? ராம அனுஜன். அப்பனா அனுஜன், அனுஜன் என்ன? சகோதரன் பேரு. யாருக்கு? பலராமனுக்கு சகோதரன் ஆனபடியால அங்க சேஷி ராமானுஜன் பேரு கண்ணனுக்கு. இவர் சேஷ ராமானுஜன் இருக்கட்டும். அதே போல இங்க என்ன தெரியும்? அதனால அதே போல சேஷின்னா பரன் யாரு? ரங்கநாதன். அப்ப சேஷன் தானே. சேஷன்ல பரன் யாரு? தொண்டரபடி ஆழ்வார்த்துக்கா. சேஷியாருக்கு பரனுக்கு என்ன சுவாமி அவருக்கு அடையாளம்? சேஷியான பரன் இருக்கா இல்லையா? ரங்கநாதனுக்கு என்ன அடையாளம்? சங்கு சக்கரம் வடக்கையாடி இடக்கை சங்கோடு சக்கரம் என்னும் தடக்கை என்று தெரிவித்தாரு. வங்கைய கண்ணான்னு தெரிவித்தார் இல்லையா? அப்ப அவருக்கு சின்னம் எது? அடையாள சின்னம் எது? சங்கு சக்கரம் ரெண்டுமே சேஷியான பரனுக்கு சின்னம். இப்ப சேஷனான இந்த பரன், சேஷன் பரன் யாரு? தொடர்பியானார். இவருக்கு என்ன சொல்ல அடையாளம்? தொடையத்து துலவமும் கூடையும் பொழிந்து தோன்றியதோ தொண்டரடி பொடி என்னும் அடியனை. இவருக்கு தொடையத்து துலவம், அதாவது துளசி மாலையும் துளசி கூடையும். அப்ப திருத்துறா என்றதுனால சம்பிரதாயத்தை மிக விசேஷமா சொல்லுவார். ஏன்னா இவருக்கு என்ன அடையாளம்? தொண்டரபடி ஆழ்வார் ஒரு பேரு. அடையாளம் என்ன சுவாமினா கூடை இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? துளசி மாலை. தொடையத்து துலவமும் கூடையும் பொழிந்து. அப்ப சேஷியான பரனுக்கு அடையாளம் சங்கு சக்கரம், சேஷனான பரனுக்கு அடையாளம் கூடையும் துளசி மாலையும் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட சம்பிரதாயத்திலேயே துளசிக்கு மிகவும் மிகவும் ஏற்றம் அதிகம். என்னன்னா அப்பப்ப பெருமாளை விட்டு பிரிஞ்சு வாழணும் ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ அல்லது இங்க இருக்கக்கூடிய அங்க ஆண்டாலும் பிரிஞ்சுட்டான்னா வாட்டம் தனிய வீசீரே, வாட்டம் தனியிலே பகவான். அதாவது இப்படிப்பட்ட வாட்டம் தனிய வீசின பரகாலன் திருமங்கை ஆழ்வார் பகவானை விட்டு பிரிஞ்சிட்டார், துன்பப்பட்டு இருக்காரு. அப்ப நிக்கசினி தொண்டருக்கு திருத்துறாய் கொண்டு தடவம் இருக்கிறார். நிக்கசி தொண்டர்களா அந்த திருத்துறாய் கொண்டு தடவனா நாம ஆனந்தப்படுவோம். நிக்கசி தொண்டர் யார் தெரிவிக்கிறார்? ஆழ்வார், திருமங்கை ஆழ்வாருடைய பாட்டு, பெரிய திருமொழியில திருமங்கை ஆழ்வார பாட்டு. நிக்கசீர் தொண்டர் அந்த திருத்துழாய் மாலையை கொண்டு என்னுடைய திருமேனிவனை தடவினா அடியனுக்கு ஆனந்தம். ஏன்னா இப்ப விஸ்லேஷம் பகவான் என்னை விட்டு பிரிஞ்சிருக்காரு. யார் சொல்றாரு? பரகால நாயகி தெரிவிக்கிறாங்க. பராங்குஷ நாயகி நம்மாழ்வார், பரகால நாயகி திருமங்கை ஆழ்வார். அவர் தெரிவிக்கிறார், நிக்கசீர் தொண்டருடைய திருக்கையாரு இதை தடவினா எனக்கு ஆனந்தம் வரும். ஏன்னா இப்ப பகவான் பிரிஞ்சிருக்கார். அவனுடைய திருத்துழா மாலை தானே. அந்த திருத்துழா ஆட்டம் தனிய வீசீரே.
அதை வீசினா எனக்கு ஆனந்தம் கிடைக்கும்னு சொன்னார். இதை பெரியவாச்சன் விசாரிக்கிறார். மிக்கசீர் தொண்டர் யார் சுவாமி? மிக்கசீர் தொண்டர் யாருன்னா அவர் தொண்டரபடியாழ்வார ஞாபகத்தில் வைத்துக் கொண்டுதான், திருவுள்ளத்தில் வைத்துக் கொண்டுதான் திருமங்கை ஆழ்வார் இந்த பாசுரத்தை அனுகிரகிக்கிறான்னு பெரியவாச்சார்கள் தன்னுடைய வியாக்கியானத்தில் எழுதியிருக்கார். ஏன்னா 2 பேரும் ஏக்க காலம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்பா முற்பட்ட ஆழ்வார் தான் தொண்டரபடி ஆழ்வார்கள். இது முற்பட்ட ஆழ்வார் தான் தொண்டரபடி ஆழ்வார் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட தொண்டரபடி ஆழ்வார் பண்ணப்பட்ட அந்த அந்த அவருடைய திருக்கையாலே வாட்டம் தனிய வீசீரே, வாட்டம் தனிய வீசீரே அப்படின்னா திருத்துவாய் வாழையை கொண்டு வந்து வீசணும் தெரிவிக்கிறாளே, இது முதல் அர்த்தம். 2வது அர்த்தம், பகவான் என்னை விட்டு பிரிஞ்சிடார், வாடி இருப்பேன். ஆனா அதனால மிக்கசீர் தொண்டன் அப்படின்னா வாட்டம் தனி வீசினார். அவர் வாட்டம் தனிவது முக்கியம். அப்ப வாட்டம் எதனால தனியும்? வாட்டம் எதனால சுவாமி தனியும்? வாட்டம் இவரை கனியன் வாட்டம் தனி வீசினார் என்ன சுவாமி? அவருக்கு அவரே வீசிக்கலாமே. இப்ப திருத்துழாய் மாலை எடுத்துட்டு புரியத்துக்கா சொல்றேன். இப்ப பகவான் நம்ம சேவிக்க ஆரம்பிச்சு அவருடைய புஷ்பம் வந்துட்டு நானே அப்படி வீசிட்டு அந்த பகவான் இங்க மாதிரி வச்சுக்கலாமான்னா இல்ல நவசப்தார்த்தம் தப்பா போயிடுமா. ஏன் இன்னொருத்தர் தொண்டர் மூலமா பண்ணணும்னா நவசப்தார்த்தம் என்னன்னா யாரோ ஒருத்தர் அழைத்துன்னு வந்து திருத்துழாய் தடவினா அந்த வருஷம் நிற்பதா. அப்ப முக்கியம் என்னன்னா ஆனந்தம் நமக்கு வந்துடும். யாரோ ஒருத்தராரு அப்படின்னு யாரோ ஒருத்தர் என்னது பகவத் சம்பந்தம் இல்லாம நான் முழுந்து அந்த திருத்துழாய் நானே பண்ணிட்டேன்னா அப்ப ஆனந்தம் எனக்கு வந்துடுறது. சம்பிரதாயம் இது கிடையாது. என்னை விட்டு அவன் வாடி கிடக்குறான். நல்லா புரிஞ்சுக்கோ. முதல் அர்த்தம், இவர் வாடின்னு இருக்கார். இவர் வாடினபடியாலே இந்த வாடின வாட்டம் தீரணும்னா வாட்டம் தனிய வீசீரே திருத்துவாடை கொண்டு வீசணும்னு. அப்ப யார தெரியாது? மிக்கசீர் தொண்டர் என்று சொல்லக்கூடிய தொண்டர்படி ஆழ்வாரே தன்னுடைய திருவள்ளத்தில் ஞாபகம் வைத்துக் கொண்டுதான் இந்த வார்த்தை சொன்னான்னு பெரிய வார்த்தையோட வியாக்கியானம். முதல் வியாக்கியானம். 2வது வியாக்கியானம், வாட்டம் தனிய வீசீரன்னா வாட்டம் எனக்கு இல்ல பகவானுக்கு. பகவானுக்கு வாட்டமா? ஆமா, இந்த இவரை பார்த்து பிரிஞ்சுட்டேன், இந்த ஆழ்வாரை பிரிஞ்சிருக்க உண்டா சுவாமி? தனிர்புறையும் திருவடியன் தலைமையிலவே அப்படின்னு முதல் பாட்டிலே தெரிவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார் திருநடந்தாண்டகத்துல. முதல்ல அந்த தனிர்புறையும் திருவிழி திருமங்கை ஆழ்வார் திருமுடி கிடைக்கலையே சருகா வளர்ந்து போயிருந்தான் பகவானுடைய திருவடி. இப்ப அந்த திருவடி என்ன பண்ணிச்சுன்னா திருமங்கை ஆழ்வார் திருமுடி மேல தன்னுடைய திருவடி வைத்துட்டான். இப்ப சருகா வளர்ந்த அந்த திருவடி பசகு தனிர்புறையும் பசகுன்னு ஆயிடுத்தான். கஷ்டப்பட வேண்டாம். ஏன்? ஆசிரியருக்கு முதல் பாட்டு உயர்வர உயர்நலம். அதுல சுவாமி ஆலவந்தாவுடைய நிர்வாகம் வேறு, சுவாமி ராமானுஜருடைய நிர்வாகம் வேறு. துயரடி சுடரடி தொழுதரன் மனமே, இதுக்கு ஆலவந்தாவுடைய நிர்வாகம் நம் துயர்களை போக்கும் பொருட்டு அவன் திருவடியை பத்துங்கோ ஆலவந்தா நிர்வாகம். சுவாமி ராமானுஜர் நிர்வாகம் துயர் நமக்கு இல்ல, துயர் அவனுக்கு, அவனுடைய துயரை போக்கும் பொருட்டு அவன் திருவடியை பத்துங்கோன்னார். மாறுபட்ட கருத்தா இருக்கு. ஒன்னும் மாறுபட்ட கருத்து கிடையாது, அபிப்பிராயம் தான். இதுக்கு சொல்றேன், துயர் நமக்கா வரக்கான துயர் அவனுக்கு. முதல் வியாக்கியானம் நமக்கு, 2வது வியாக்கியானம் துயர் அவனுக்கு. அப்ப துயர் அவனுக்குன்னா எத்தியே நான் பண்ணா போறாது. அப்ப அவர் வாட்டத்தை தணிக்க வேணா, அப்ப அவர் தானே ஆனந்தம் பண்ணும். எனக்கு ஆனந்தம் முக்கியம் இல்ல, அவர் சம்பிரதாயமே இதான் முக்கியம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இது ஆச்சார விஷயத்துல, ஸ்ரீமதே நாராயணாய நமகா இது பிரதம பருவத்துல. அப்படின்னா ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபக்தி, ஸ்ரீமதே நாராயணாய நமகா துவைத்துல உத்தர வாக்கியத்தின் அர்த்தம் என்ன தெரியுது? அந்த நமசப்தார்த்தம் எனக்கு நான் அல்லன்றது திருமந்திரத்துல. இங்க நமசப்தார்த்தம் என்ன தெரிவிக்கிறேன்னா மற்ற இனம் காமங்கள் மாத்து கைங்கரியம் பண்ணும் போது அந்த கைங்கரியத்தால் ஆனந்தம் எனக்கு ஏற்படுது இல்லையா? புத்தி, அந்த புத்தியை தவிர்க்கிறவனோ அந்த புத்தியை தவிர்ப்பதற்காக தான் வாட்டம் தனிய வீசுகிறேன்னு பகவானுக்கு சமம். அவர் வாட்டம் தனின்னு இருக்கார். அவரை வீசணும்னா அந்த தொண்டர்படியாளர் திருவுள்ளத்தை வைத்துக் கொண்டே இதை வீசி இருக்கார் அப்படின்னு என்னதான் அவரா வந்து வரணும். நாம என்ன ஆகும்னா நம்ம ஆனந்தத்துக்கு ஆயிடுமனோ, நமக்கு ஆனந்தம் கிடையாது, பகவானுக்கு தான் ஆனந்தம். ஆக அப்படி தெரியும். ஆக செய்யும் பசுந்தொலவ தொழில் மாலையும், அப்படிப்பட்ட மாலை வாட்டம் தனி வீசக்கூடிய மாலை பெய்யும் பசுந்தொலவ தொழில் மாலையும். அடுத்து செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும். தமிழ் மாலை புஷ்பம் அப்படின்னா இது சொல்லாலான புஷ்பம். அப்படி கூட இருக்கா சுவாமி? சொல்லாலே புஷ்பம்.
சொல்லிண்டே பாமாலை பூமாலை. பாமாலைனா திருப்பாவை, திருப்பாவை எல்லாமே வச்சுக்கலாம். பாமாலைனா பூமாலைனா புஷ்பத்தால சுருக்கப்பட்ட மாலை பூமாலை. பாக்கள் சொல்லாலே சுருக்கப்பட்ட மாலை பாமாலை. அப்ப உண்மையான புஷ்பத்தால் சுருக்கப்பட்டது. நரியனன் மலர் நாடி நன்குருகூர் செலவோபன் சொன்ன இருபட்டிகளும் நரியனன் மலர் நாடி நன்குருகூர் கடகோபன் சொன்ன புஷ்ப ஆழ்வார் தெரிவிக்கிறார். நம்மாழ்வார் புஷ்பத்தை தேடினேன் கிடைக்கல. அப்ப உடனே என்ன பண்ணார், என்னுடைய பாசுரத்தை வைத்துக் கொண்டே புஷ்பத்தை கட்டிட்டேன். நரியனன் மலர் நாடி நன்குருகூர் செடகோபன் கட்டினேன். அப்ப அது அப்படிப்பட்ட அந்த புஷ்பம். அததான் என்ன தெரிவிக்கிறாரு, செந்தமிழில் பெய்யும் மறை தமிழ் மாலயம். ஆக அருமறைகள் எல்லாம் சமப்பட்டு அர்த்தத்தை கொடுக்கும். இந்த செந்தமிழில் பெய்யும் மறை தமிழ், அதுக்கு அர்த்தம் பார்க்கணும். செந்தமிழில் இப்ப வியாக்கியானத்தை வாசிக்கணும். செந்தமிழில் பெய்யும் மறை தமிழ் மாலைகள் அருமறைகள் போலே திரைவர்ணிகர் அதிகாரமா இருக்க என்றுக்கே பெண்ணுக்கும் பேதைக்கும் அதிகரிக்கலாம்படி சர்வாதிகாரமாய் அந்யோன்ய மதார்த்த வாக்கியங்களாலே பிரதமத்தை விநாசித்தும் சுவார்த்தத்தை அறிவதற்கு அகங்காரங்களாய் இருக்க என்றுக்கே சாரதமமார்த்த பிரகாசமாய் திராவிட பாஷையிலே நிர்மிக்கப்பட்ட திருவேதம் என்று நிரூபிக்கும்படியாய் இருப்பதாய் திருமாலை என்னும் பெயருடைத்ததா தமிழ் மாலயம் பெய்தல் உண்டாக்குதல். அதாவது செந்தமிழில் பெய்யும் மறை தமிழ் மாலை என்று இல்லையா, அருமறைகள் எல்லாம் சமப்பட்ட அந்த அருமறைகள் அந்தாது செய்தான் அடியனையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெரிஞ்சு தனியும் தொடர்பணும். அப்பனா அருமறைகள் இது சாஸ்திரம், அந்த வேதம் சம்ஸ்கிருத வேதம். அந்த அருமறைகள் தெரிஞ்சுக்கணும், சமப்பட்டுதான் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். மேலும் சம்ஸ்கிருத வேதத்துக்கு எல்லாரும் அதிகாரிகள் கிடையாது. இது பெரிய குறை. சம்ஸ்கிருத வேதம் எல்லாரும் அதிகாரினா தைவர்ணிகர்கள் தான் அதிகாரிகள். பிராமண சத்திரிய வைசிய இவா 3 பேர் தான் அதிகாரி. ஆனா செந்தமிழ் வேதம் இருக்கு இல்லையா, அந்த செந்தமிழ் வேதமானது பெண்ணும் பேரையும் எடுத்துக்கொள்ளாமே நன்னா தெரிஞ்சுக்கலாமே, நன்னா சேவிக்கலாமே. ஆழ்வார் தெரிஞ்சு பக்கம்லாம் போன ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா ஸ்ரீகனும் பார்க்காம திருவாயூர் 1000 ஜெயிப்பான். அப்படி கோயில் திருவாயூர் சொல்ல 1000 பாசத்தை பார்க்காமே சேவிக்கிறார். இன்னைக்கு குறைஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய, ஏன்னா ஆழ்வார் சம்பந்தம் அங்க இருக்கிறபடியால அவளுக்கு கிட்டு வந்துடுது. 10 வயசு குழந்தை, பெண் குழந்தை அடிக்க, ஆண் குழந்தைய பத்தி சொல்ல. இப்ப பெண் குழந்தையே அந்த திருவாசம் பேசுறதுன்னா ஆண் குழந்தை பத்தி இதெல்லாம் அடிக்க சொன்னதுலாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அத்தனை எல்லாம் சேவிக்கிறா இல்லையா? அப்படிங்கிற பெண்ணுக்கும் பேதைக்கும் தெரிந்து கொள்ளலையா, யாரும் தெரிந்து கொள்ளும்படியா இருக்கும் செந்தமிழில் பெய்யும் மறை தமிழ் மாலை. ஆனா இது எப்படி இருக்கு, செந்தமிழ் ஒண்ணுக்கொண்ணு இசையின் இயந்து கிடைக்கக்கூடிய வாக்கியங்கள். அது இயந்து ஒண்ணுக்கு நன்னா இருக்கு. சங்கதி சொல்ல வந்த வாக்கியங்கள், அது சொல்லும் போது நமக்கு அந்த அர்த்தம் புரிஞ்சிருக்கணும். எதுவும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டே போகாது, மகிழ்ச்சியும் கொடுக்காது. நம்ம 4000 தீப பிரபந்தம் இருக்கு. இந்த வேதத்துக்கிட்ட போனா என்னென்னவோ பண்ணும், ஏதோ பண்ணும். இப்ப புரியத்துக்கா ஒரே விஷயம் சொல்றேன். சாமான்யமா நம்ம லாஜிக்கா பார்ப்போம். ஒரே வேதத்தை தான் 3 மதத்தவரை எடுத்துட்டு இருக்கா. அத்வைதமா அதே வேதம் தான், துவைதமா அதே வேதம் தான், விசிஷ்டாத்வைதம் அதே வேதம் தான். ஏன் சுவாமி வேறுபட்ட கருத்து வருது? மகிழ்ச்சி வந்துருது. நமக்கு ஏதோ ஒண்ணுக்கொண்ணு இப்படியோ அப்படியோ அப்படின்னு ஒரு மயக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் அங்க வந்துருது. ஆனா அந்த மாதிரி சிரமப்பட வேண்டிய வாக்கியங்கள்லாம் செந்தமிழில் கிடையாது. சிரமம் வேணாம், அர்த்தத்தை வெளிப்படுத்துறதுக்கு சமப்படுத்தும். வேதாந்த வாக்கியங்கள்லாம் சமப்படுத்தும். ஆனால் அந்த மாதிரி சமப்படுத்து எது? இந்த செந்தமிழில் பெய்யும் மறைத்தல் சமப்படுத்தா தன் அர்த்தத்தை ரொம்ப அழகா பிரகாசிக்கும். ரொம்ப அழகா பிரகாசிக்குது. சாரதம அர்த்த பிரகாசம். சாரதம அர்த்த பிரகாசம்னா அர்த்த சார அர்த்த சாரத்தர அர்த்த சாரதம அர்த்த. அதாவது இது நன்னதான் சுவாமி இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் சாரதமம். சாரதம அர்த்தம். அப்படிப்பட்ட அர்த்தத்துல சிறந்த அர்த்தமா கொடுக்கறது இல்லையா, அதத்தான் என்னது செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலை. ஆனா இந்த திராவிட பாஷத்துக்கு கூட பெருமை இதுதான். அது சம்ஸ்கிருத வேஷம்னா மறுச்சி சொல்லும், என்னவோ பண்ணும், ஏதோ இத்தையோ இருக்கும். இப்ப அந்த மாதிரி இந்த திராவிட வேதம் இருக்கு. இந்த திராவிட வேதத்தை கொடுத்து ஒரு 4-5 மதங்கள் இருக்கா? கிடையவே. அது சம்ஸ்கிருத வேதத்தை வைத்து கூட 4-5 மதம் அடையும்.
பேச்சுக்காக 4 மந்திரம் எத்தனை இடம் தெரியாது சொன்ன அந்த மாதிரி இதுக்கு இருக்கானா இல்ல. ஏன்னா வரிச்சு அது ஏதோ கொஞ்சம் இதுவா தங்கள் நிலைக்கு தகுந்தவள் ஒரு பேச. இது பகவான வேற விட்டார், அவரை வேற சொல்லியிருக்காரு நீ சாஸ்திரத்தை நம்பாத அதெல்லாம் பண்ண. அதுக்குன்னு ஒரு அவதாரம் புத்த அவதாரம் எடுத்திருக்காரு. கள்ள வேடத்தை கொண்டு போய் புறம்புக்கவாரம் கலந்தசரை உள்ளம் பேதம் செய்து தெரிவிக்கிறார் இல்லையா, அப்படி இருக்க செய்து. அப்ப இது நன்னா நிர்தானம் பண்றதா? நிர்தானம் பண்ண திருமாலையே பாத்துக்கலாமே. சிறையினால் இலங்கை சென்ற தேவனே தேவனாவான். இதான் சந்தேகம் வருது. சிலையினால் அந்த லங்கேஸ்வரனை சென்ற அந்த தேவன் தான் தேவன், மற்றவா யாரும் கிடையாது. நிர்தானம் பண்ண இல்லையா? இதெல்லாம் திராவிட பாஷையால் நிர்மித்தார் இல்லையா? அவர் தமிழ் மாலையாக பாடினார். செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் தமிழ் மாலையாக. அடுத்து பேராத சீரரங்கத்தையன், பேராத சீர் அரங்கத்தையன் அப்படின்னா அசைக்க முடியாத சீர் ரங்கநாதனுக்கு பேராத சீரரங்கத்தை வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். அதாவது பராஸ்ய சக்தி விவிதை சூயத்தே சுவாபாவிகே ஞானபலக்கிரியாக்கே எஸ் சர்வஜதா சர்வவிது நித்தியஸ்தேதா நிச்சயத்தா கோரஞ்ச நிவிகல்போ நிருப்தோ தட்சி ஏதோ ஏகோ நாராயணகா என்றும் ஈர வன்புகள் நாராயணன் என்றும் சொல்லுகிறவர்களே ஏய பிரதிபடங்களாய் நிச்சயங்களாய் இருக்கக்கூடிய கல்யாண குணங்களுடையாய் மாதா பிதா பிராதா நிவாசகா சரண சுகுருதி கீர்த்தி என்றும் பிதாத பிரசாத் சமாத்வாத் மாதவகா என்றும் தாயாய் தந்தையா என்றும் சொல்லுகிறபடியே சர்வவித பந்துத்துவம் தோற்றும்படி கோயிலிலே கண்வளர்ந்திருந்த பெரிய பெருமாள் ஐயனே அரங்கனே என்று இவரும் தம் பிரபந்தத்திற்கு அருளி செய்தாரிலே. இப்ப பார்ப்போம். அதாவது பேராத சீரரங்கத்தையன். இப்ப இது வரைக்கும் பார்த்தது என்ன? செய்யும் பசுந்தொலவ தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும். செய்யும் பசுந்தொலவ தொழில் மாலை என்ன? அந்த செய்யும் இவர் தான் பண்ணார், ஆண்டாள் பண்ணல. அது அது பண்ணார். பசுந்தோல அவர் தொட்டாலே பசக வந்துடுறது அந்த மாலையினர் திருத்துறை. அடுத்து செந்தமிழில் பெய்யும் மறைத்தம்னா ரொம்ப சிரமப்பட வேண்டிய சுவாமி. இது சம்ஸ்கிருத வேதம். ஆனா அந்த சிரமமே இந்த செந்தமிழ் இருக்கக்கூடிய திருமாலைக்கு அந்த சிரமம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா சிலையினால் இலங்கை சென்ற தேவனே தேவனாவான் அப்படிங்கிற அந்த எக்ஸாம்பிள் பூர்த்தியா எல்லாமே இதுதான். அதனால எந்த சிரமமும் கிடையாதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன? பேராத சீரரங்க தையன். பேராசிரியர் அசைக்க முடியாத சீர்னா பெருமை வைபவம். அத்தனை வைபவம் அசைக்க முடியுமா சுவாமி? சுவாமி வைபவத்தை கொஞ்சம் குறைக்கலாம். சில பேருக்கு வைபவம் இந்த வயசுல அதிகமா இருக்கும், கொஞ்சம் வயசு போயிடுச்சுன்னா ஒண்ணுமே இருக்கு. அதுக்குன்னு குறைக்கிறவா இருக்கா ஏத்துறவா? அது மாதிரி இவருக்கு குறைச்சல் ஏத்துறதான்னா அதிகாராய சித்தாய நித்யாய பரமாத்மனே சதேக ரூப ரூபாய இஷ்டமே சர்வதிஷ்டமேன்னு எப்பவும் சீர் பழையமான ஒரே நிலையில இருந்துட்டு இருப்போம், மாறவே மாறாது. அப்படிப்பட்ட சீர் படைத்தவன் ரங்கநாதனுக்கு அசைக்க முடியாத சீர். அது எங்க சொல்லியிருக்காரு? பராசிய சக்திக்கு விவிதைய சூயதே சுவாபாவிகே ஞான பல கிரியாச்ச. ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் இது இத்தனையும் பகவானுக்கு உண்டு. பகவான் பகவத் சப்தம்னு சொன்னா அந்த பகவத் சப்தத்துக்கு என்னது அர்த்தம்? ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸோடு கூடியதான் பகவத் சப்தம். இது அவனுக்கு இயற்கையா இருக்கக்கூடிய தன்மை. அப்ப இதுல இருந்து இருக்கிறது எல்லாரை கடலும் மேம்பட்டவன். இதுதான் சாஸ்திரம் சொல்லுது. பர அஸ்ய சக்திக்கு விவிதைய சூயதே சுவாபாவிகே ஞானபல கிரியாச்சே. இத்தனை குணங்கள் இருக்கியா? ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் இதெல்லாம் அவனை விட்டு பிரியமானா பிரியவே பிரியாது. பரா அஸ்ய சக்திக்கு அப்படின்னா பராஸ்ய சக்திக்கு பராசக்திக்கு. உடனே ஒருத்தர் வந்துட்டார், சுவாமி எங்களுக்கும் உங்க சாஸ்திரத்துல வாக்கியம் இருக்கு பாருங்க, பராசக்தின்னு வந்திருக்கு பாருங்க. இந்த பராசக்தி தான் உங்க வாக்கியம் சொல்லி இருக்காங்க. சம்ஸ்கிருத நாலேஜ் இருக்கணும். அது என்ன, அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்க்கணும். அந்த அர்த்தம் என்னன்னு பார்க்காம இந்த பராசக்தி பராசக்தின்னு இல்ல, பரா அஸ்ய சக்திகி என்ன பண்ணுங்க, பரா அஸ்ய சக்திகின்னு அப்படின்னா இந்த பராசக்தின்னு ஒருத்தர் சுவாமி இந்த 3 மூர்த்திகள் மேல மும்மூர்த்திகள் கிடையாது, பிரம்மா சிவன் விஷ்ணு, அந்த 3 மூர்த்திகள் மேல பெந்தை ஒண்ணு இருக்கு, அதுதான் சக்தி. அதுதான் சக்தி. பெரிய வாதம் இது இப்பயும் போயிட்டு இருக்கு. பெரிய வாதம் சாஸ்திர வாக்கியமே இந்த சாஸ்திர வாக்கியம் அவளுக்கு சொல்றது இல்ல. அது பராசக்தி பராசக்தி சொல்றாங்க. பரா
கூட்டல் அஸ்ய, பரா கூட்டல் அஸ்ய சக்திக்கு. இப்ப இந்த பரபிரம்மத்துடைய சக்தி பரா, இந்த பரபிரம்மம் ஸ்ரீமன் நாராயண சக்தி பரா மிகவும் மேம்பட்டது, பலபடிகளாக சொல்லப்பட்டது, பலபடிகளாக சொல்லப்பட்டது. அப்ப இப்ப பராசக்தின்னு அதை எடுத்துச்சுன்னா பராசக்தி பலபடிகளாக சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம் வந்துடும். அப்ப ஒரு பராசக்தியா நிறைய பராசக்தியா, அர்த்தமே தப்பா போயிடும். இப்ப பராசக்தின்னு அதை எடுத்துட்டாங்க என்னதுமா அர்த்தம் வருது, பராசக்தி பலபடிகளாக சொல்லப்பட்டதுன்னா பலபடிகளான, அப்ப ஒரு பராசக்தி, இரண்டாம் பராசக்தி, மூன்றாம் பராசக்தி, நான்காம் பராசக்தி, அஞ்சாம் பராசக்தி அப்படின்னு இதுக்கு சொல்ல வந்தேன். பரா அக்ஷய சக்திக்கு அப்ப ஞானம் தெரியாதடியால் தெரியுது இல்லையா. அப்ப அப்படிப்பட்ட பரபிரம்மம் என்ன தெரியுது, அந்த பரபிரம்மமாகும் எல்லாவற்றையும் அறிந்தவனாக எல்லாத்தையும் உணர்ந்தவன், அதாவது கண் முன்னாடி நடக்கிறது இல்லையா, அந்த நடக்கிறா போல உணர்ந்தவனோ அவன் தான் நித்தியன், எல்லாத்துக்கும் தெரியும். நகசியமத்திய அப்பியதிகசிய திருஷ்யத்தையே நிச்சயரா இருக்கான், கண் முன்னாடி நடக்கிறா இருக்கான், அகிலேய பிரத்யேக கல்யாணிக தானத்துவமா இருக்கான், குற்றமே இல்லாதவரா இருக்கா, ஏய பிரதிபடனா இருக்கார், சமஸ்த கல்யாண குணாத்மகனா இருக்கான், மாறுதல் அற்றவன். பகவானுக்கு மாறுதல்னா மாறுதலே கிடையாது, சித்து மாறுனா மாறாது, அச்சித்து மாறுதலுக்கு உட்பட்டது. ஆனா நம்முடைய சரீரம் மாறும், அதே இது ஆத்மா மாறணும் மாறுது. ஆனா ஆத்மா அணு, பகவான் விபு மாறவே மாட்டான். விஸ்வம் விஸ்வம் வசத்தாரகா பூத பவ்ய பகவத்பது என்னைக்கும் மாறுதல் உட்படுவான் பகவான். அப்ப ரொம்ப சுத்தமானவன். எப்படிப்பட்டது சொன்னா அவருடைய சுத்தம் மங்களானாஞ்ச மங்களம். சரஸ்ராமத்தை பாக்குறோமோ, மங்களுக்கெல்லாம் மங்களத்தை கொடுக்குறான். தீர்த்தன கட்டபின் மற்றோர் சரணில்லை என்றென்றி தீர்த்தனுக்கு தீர்த்தம் அனத்தனாகி செழுங்குருகூ சடகோபன் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப தீர்த்தன் பரிசுத்தன் அர்த்தம், தீர்த்தவாரி அதுதான். அப்படி இப்ப பரிசுத்தம். மேலும் பகவானுக்கு என்னென்ன இருக்கு, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன அப்படின்னா ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோகோவின் குகாயாத் பரமே யோமன் ஆனந்தோ பிரம்மனை திவ்யஜானாதன்னு. பிரம்மத்துக்கு ஆனந்தம் தெரிஞ்சுகொள். பிரம்மம்னு சொன்னாலே ஆனந்தம் ஆனந்தம் அமந்தம் ஆனந்தம், அவன்தான் நாராயணன் சொல்றது. அப்படிப்பட்ட நாராயணன் யாரு, அந்த நாராயணன். அப்ப அந்த நாராயணன் யாரு, என்பெரு கண்ணளத்து ஒன்பெருளீத வன்புகள் நாரணன் சிந்தரல் சேரன்னு முடிவு சொல்ல முடியாத கல்யாண குணங்கள் படைத்தவர். அப்ப ரகசியமசிய அப்பியதிகஸ்ய திஷ்யத்தையும் சொல்லிருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, பேராத சீரரங்க தையன், அசைக்க முடியாத சீர் படைத்தவன். என்னென்ன சீரு, அவன் தான் பரா அஸ்ய சக்திக்கு எல்லாரை காட்டிலும் மேம்பட்டவனா இருக்கான். தனக்கு சமமானவன் கிடையாது, மேம்பட்டவனும் கிடையாது. சத்தியம் என்ன, ஞானம் என்ன, அனந்தம் என்ன, ஆனந்தமே எப்போ வழிபடைத்தவனா இருக்கான். அப்படிப்பட்டவன் யாரு, நாராயணன் சாஸ்திரம் சொல்றது. அந்த நாராயணன் தான் ஆழ்வாரம் முதல் 10 2ஆம் திருவாழ்வில 10வது பாட்டுல என்பெரு கண்ணளத்து ஒன்பொருளீர வன்புகள் நாரணன் தின்களால் சேரன முடிவு சொல்ல முடியாத கல்யாண குணங்கள் படைத்தவன் சொன்னார். இப்ப இங்கதான் வந்துட்டோம். இத சொன்ன உடனே இப்போ ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னா, சரி சுவாமி இதெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா, இதெல்லாம் யாருக்கு, நாராயணனுக்கு. இப்ப நாராயணனுக்கு தானே. ஆனா நீங்க இப்ப என்ன சொல்றீங்க, பேராத சீரரங்க தையன்னு சொல்றீங்க. பேராத சீரன் தையன்னு சொல்லிட்டு ரங்கநாதன் சொல்லிட்டு ரங்கநாதனுக்குள்ள நீங்க சொல்லிட்டு இருக்கேள். ஆனா இந்த சாஸ்திர வாக்கியம்னா நாராயணன் சொல்லிட்டு இருக்கே தானே, பாருங்க நாராயணன் தானே. அப்ப என்ன சுவாமி நாராயணன் சொல்லிட்டு நீங்க ரங்கநாதன் சொல்லிட்டு இருக்கேன். இவர் என்ன நினைக்கிறார், நாராயணன் வேறு ரங்கநாதன் வேறுன்னு நினைக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த ரங்கநாதன் தான் நாராயணன், நாராயணன் தான் ரங்கநாதன். எப்படின்னா வச்சுக்கலாம், ரங்கநாதன் தான் நாராயணன், நாராயணன் தான் ரங்கநாதன் தான். இத செய்யதாமரை கண்ணனாய்ங்கிற பதிகம் ஆழ்வார். அதுல அவனிவனவென்று கூடேன் நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாக நீள்கடல்வனேன். அதுல என்னன்னா அச்சையுடைய பெருமை தெரிகிறார். செய்ய பரத்துவமாய் சீரார் வியூகமாய் தூய விபவமாய் தோன்றிவற்றுள் எய்துமவருக்கு எண்ணினத்தில் அச்சாவதாரம் எரிதன்றான் பண்புதமிழ் மாறன் பயிர்ந்து திருவாய்மொழி பாசனம். அப்ப இந்த பரத்துவம் என்ன, வியூகம் என்ன, விபவம் என்ன, அந்தர்யாமித்துவம் என்ன, அர்ச்சை என்ன, இந்த 5லும் பிரதானம் எதுன்னா அர்ச்சை கொண்ட பெருமை மற்றது கிடையாதுன்னு தெரிவித்தார். இருந்தாலும் இப்ப என்ன இப்ப சந்தேகம்னா, இந்த அர்ச்சை தானே சுவாமி வரவாசுவதன் தானே அர்ச்சையா வந்திருக்கான். ஆமா, அப்ப அங்கிருந்து பிரதி தானே, பிரதி எடுத்தாலே ஜெராக்ஸ் எடுக்கணும். ஜெராக்ஸ் எடுத்தாலே
ஒரிஜினல் மாதிரி இருப்பான கிடையாது, சுமாரா தான் இருக்கும். அதே போல அதோடைய ஜெராக்ஸ் ஆச்சு சுமாரான்னா ஆழ்வார் சொல்றாரு, இல்ல இல்ல அவன் தானே இங்க வந்திருக்கான்னு. அப்ப அந்த சிவன் நாராயணன் இங்க வந்திருக்கான, இல்ல இல்ல இவன் தான் அங்க இருக்கான்னு. அவன் இவன் என்று கூழேன் மின் நெஞ்சினால் நினைப்பானும், இவன் அவன், அவன் இவன் அல்ல. அதே போல இங்க என்ன சொல்றாருன்னா நாராயணன் தானே சுவாமி இங்க. அப்ப இங்க பேராத ஸ்ரீரரங்க தையன்னு சொல்லிக்க. இப்ப நாராயணனுக்கும் ஸ்ரீரங்க தையனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கான்னா, பராசரப்பட்டருடைய ஆச்சரியமான ஸ்ரீசுக்தி நிச்சயமே கேட்கிறது. வான் திகழும் சோலை மதிரரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மரகலாயிரமும் இந்த முதல் தாய் ஷடவோபன் மைம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன். இதற்கு வியாக்கியானம் இதே பிரயோகந்தியன். அநேகமா எல்லா தனியன்களுக்கும் உபதேச மாலைக்கு பொது தனியன்களுக்கு எல்லாவற்றுக்குமே பிரயோகம் செய்யறதுதான் வியாக்கியானம். அவர்தான் இப்ப நம்ம அவருடைய வியாக்கியானத்தை ராமானுஜத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கச்சே இப்ப 1000 பாட்டு ரங்கநாதன் தான் சொல்லிட்டார். 1000 பாட்டு ரங்கநாதன் சொல்லிட்டார். இந்த வான்திகழன் சோலை மதிரரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மறை. இது பெரிய விசாரமே வந்தது. என்ன விசாரம்னா, சுவாமி அவர் ஸ்ரீரங்கத்து வாசி சுவாமி பராசர பட்டர், அதான் தம்மூருக்கு உண்டான பெருமையை சொல்லிட்டார். அநேகமா சில ஸ்ரீ வைஷ்ணவாளுக்குள்ள அந்தந்த திவ்யதேச பெருமான் மேல ஒரு பிராவண்யம் இருக்கணும். அடையனுக்கு திருவிழிக்கன்னா பாசாதுன்னா ஒரு பிராவண்யம் தான். அதே போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திவ்யதேசத்துல ஒரு பிராவண்யம் இருக்கும். அதனால அந்த பிராவண்யத்தால அந்த அந்த ஆசையால அவரை சொல்லியிருக்காரு தவிர ஒவ்வொரு திவ்யதேசம் அவரே 32 திவ்யதேசம் மங்களாசம் பண்ணியிருக்காரு சுவாமி. எல்லா பாட்டும் 1000 பாட்டும் திருவரங்கநாதனுக்கு தான் அப்படின்னு சொந்தமா சொல்ல முடியாது. அது நிரூபிச்சிருக்காரு இதே திருலோகஞ்சீர. இதைத்தான் பராசரப்பட்ட சொன்னது சரியே, அவர் சொன்ன பிரகாரம் தான் இருக்குன்னு நிரூபிச்சிட்டார். இப்ப 1000 பாட்டு சொன்னார் இல்லையா, அந்த என்னமா சொல்லி சொல்லியிருக்கார். இதே பாட்டுல திருவாய்மொழி பார்த்தா எப்படி 1000 பாட்டு இவருக்கு எப்படி சேர்றது, அதை நிரூபிக்கணும். இப்ப நாராயண சொல்ல வந்த சப்தங்கள்லாம் ரங்கநாதனை சொல்லிட்டுன்னு வச்சுன்னா அப்ப 1000 பாட்டு இவர் சொல்லிட்டு சொல்லலாம். நீங்க முதல்ல நாராயணன் ரங்கநாதனா இல்லையான்னு கேள்வி கேட்டது நீங்க ஒன்னும் சமாதானம் சொல்லலையா. நாராயணன் ரங்கநாதன் தெரியுதா. இப்ப ஆழ்வார் திருவாழ்மையில நாராயணத்தான் பாடிட்டு சொல்லிட்டு இருக்காரு. எங்க தெரியுமா, முதல் 10ல 2ஆம் திருவழி 10ஆம் பாசுரம், அதாவது விடுபின் முத்தமம் வீடு செய்து 2ஆம் திருவாழ்மொழி முதல் 10. அதுல 10வது பாசுரம் என்பது கண்ணளத்து ஒன்பொருள் இருள வன்புகள் நாரணன்கிற சப்தம் முதல் அங்கதான் கொண்டு வைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி யாரு பரபிரம்மம் என்கிற பிரஸ்தாபமே கிடையாது. நீங்க பார்த்துட்டே வாங்க. முதல் 11 பாட்டு அங்க ஏதாவது பெருமாளுடைய தினம் இதா இருக்குன்னா ஒண்ணும் கிடையாது. அடுத்த பாட்டிலையும் அடுத்த பதிகத்திலையும் விடுவின் மொத்தம் அந்த பதிகத்திலையும் இருக்கானா கிடையாது. முதல் நாரணன் சொன்னார். அப்ப ஆரம்பம் நாரணன் சொன்னார். அதுக்கப்புறம் நடுவில் வாழ்ப்புகள் நாரணம் முடிவை விளக்கும் நாதன். நடுவுலையும் வாழ்ப்புகள் நாரணன் முடிவை விளக்கும் நாதன் வேதமையன். அப்ப ஆரம்பம் நாரணன், நடுவுல நாரணன், முடிக்கும் போதும் நாரணன் அப்படின்னு தெரியச்ச. அப்ப திருவாய்மொழி சொன்னது எது, நாராயணன் தான் சொல்லியிருக்கிறார். இப்ப திருவாய்மொழியானது நாராயணை பற்றி தான் பாடி இருக்கு அப்படின்னு நிரூபணம் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணணும்னா அந்த நாராயணன் ரங்கநாதனா அப்ப பண்ணியாச்சுன்னா திருவாய்மொழி 1000ம் ரங்கநாதனும் தெரியுது. இப்ப நமக்கு அதை விட முக்கியம் என்ன தெரியுமா, இந்த இடத்துல என்ன முக்கியம்னா இங்க என்ன தெரிஞ்சிருக்காரு, இதெல்லாம் சொன்னது எல்லாமே நாராயணனுக்கு சுவாமி தன் வைபவம் சொல்லி அங்க பேராத ஸ்ரீரங்கத்தை எனக்கு தன் வைபவம் இருக்கான்னா நாராயணனே ரங்கநாதன் புரியிருக்கணும். அதான் பார்க்கணும். இப்ப நாராயணன் யாருன்னு இங்க புரிஞ்சுக்கணும். அயோத்தியில தான் இந்த பெருமாள் இருந்தார். இந்த பெருமாள் அயோத்தியில இருந்தார். உங்களுக்கு அந்த சரித்திரம் எல்லாம் தெரியும். ராம பட்டாபிஷேகம் முடிஞ்சிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பரிசு கொடுத்திருந்தார். அப்ப விபீஷண ஆழ்வாருடைய பண்ண கைங்கரியத்தை ஏதாவது பரிசு கொடுத்து தன்னுடைய திருவாராதன பெருமாளையே அந்த பெருமாளையும் எடுத்து விமானத்தோடு அந்த விமானத்தை தான் கொண்டிருக்காரு. அந்த விமானத்தை எடுத்து கொடுத்தார். அந்த திருவாரூர் கொண்டு கொடுத்துட்டாரு. அவர் தான் இங்க வந்திருக்காரு. இப்ப அங்க இருக்கச்சே பெருமாள் அவருக்கு ஆராதனை பண்ணிருப்பாரா இல்லையா. அப்ப அவருக்கு பேரு ஜெகநாதன். அவருக்கு பேரு ஜெகநாதன். அந்த ஜெகநாதன் அண்ணா திருவாரணம் பண்ணு என்பது அது மாதிரி உண்டா. வால்மீகி ராமாயண ஸ்லோகம் இருக்கு. சகபத்யாம் விசாலாட்சிம் நாராயண உபாகமது. இதெல்லாம் தெரியும். சகபத்யாம் விசாலாட்சிம் நாராயண உபாகமதுன்னு ஸ்லோகம். என்ன
சீதையோடு கூட ராமன் பெருமாளுக்கு திருவாரணம் பண்ண போகிறான். இந்த பெருமாளுக்கு பேர் நாராயண பேரு தெற்கு வாக்கியம். அந்த பெருமாளுக்கு பேரு நாராயண பேரு. சகபத்யா விசாலாட்சன் 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 இருக்குன்னா விசாலாட்சன் அந்த கண் நல்லா விரிச்சு பாக்குறாளாம் சீதை விரிச்சு. ஏன்னா பர்த்தா திருவாராதனை பண்ணணும் தெரியாது, பண்ணணும். பாரியா எடுத்து முடிஞ்சுட்டே இருக்கணும். அப்ப எடுத்து கொடுக்கறச்சே என்னமா அழகா பண்றா. அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாங்கு என்னமா இருக்குன்னு அந்த கண்ணை விளங்க நல்லா பாக்குறான் அந்த விசாலாட்சி. சகபத்யா விசாலாட்சி நாராயண உபாகவதுன்னு அந்த மாதிரி பாக்குறாரு திருவாரம் பண்ணிட. இந்த நாராயணன் யாரு? இஷ்வாது இருந்தவன் தான் இவர் தான். அந்த நாராயணன் இவர் முதல்ல எங்க இருந்தாரு? திருப்பார்காட்டுல இருந்தார். அதுக்கப்புறம் சத்தியலோகத்துக்கு போனார். சத்தியலோகத்திலிருந்து அயோத்திக்கு வந்தார். அயோத்தியிலிருந்து இங்க வந்துட்டார், ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டார். ஸ்ரீரங்கத்துல அந்த நாராயணன் திருவாரணம் பண்றானோ அந்த இஷ்வாக்கு குழந்தை தான் இங்க வந்துட்டோனோ. அப்ப அவர் தான் இங்க ரங்கநாதன் சயனிச்சுட்டாரு. அப்ப இது சயனிச்சுன்னு இருக்கச்சே இவரே நாராயணன் பூவா எடுத்துடணும். இங்க ரங்கநாதன் வேற யாரும் நாராயணன் தான். எங்க அயோத்தியில நாராயணன் வாக்கியமா இருக்கேன். அது மட்டும் இல்ல, இவர் இருந்தது முதல்ல ஷீராப்திலிருந்து எடுத்துட்டு போய் சத்தியலோகத்துல கொண்டு போய் அவர் திருவாரணம் பண்ணிட்டார். அதே நாராயணன் இஷ்வாக்கு ராஜா அவர்கிட்ட பிரார்த்தித்துக் கொண்டு நேர அயோத்தி கொண்டு வந்தார். அந்த அயோத்தியிலிருந்து விபீஷணன் மூலமா இங்க வந்தாரு அதே நாராயணன் தான். அதத்தான் ஏஷநாராயண ஸ்ரீமான் ஷீரான் நவனிகேதனகா நாகபரியங்கம் ஆகத்தோ மதுராபுரன்னே ஏஷநாராயண ஆசீது. நம்மாழ்வார்க்கு தன் கரத்தர நாராயணன் என்றார். அவர் தன் கிரந்தத்திலே நாராயணன் சொல்லிக்காரியா. பண்புகள் நாராயணன் தென்கடல் திரு பாட்டு 1000 பாட்டுக்கும் யாருக்கு? ரங்கநாதனுக்கு தான் ஆயிருக்கு. அப்ப நாராயண் அப்ப அந்த அவரே நாராயணன் தானே. அந்த நாராயணன் தானே ஸ்ரீரங்கத்துக்கு வந்துருக்காரு ரங்கநாதன். ஆக நாராயணனே ரங்கநாதன் புரிவார். அதனால்தான் பேராத ஸ்ரீரங்க தையன். பேராதம் பகவானுக்கு ஏறாத ஸ்ரீரங்க தையன். அப்ப அவனேதான் இவன். என்ன சந்தேகம் வந்து பேராத ஸ்ரீரங்கத்தை இத்தனை வைபவம் சொல்லிட்டு இருக்கிறேன். இத்தனை வைபவம் அங்க பிரமாணம்னு நாராயணன் சொல்லி இருக்கிறா. அந்த நாராயணன் தான் ரங்கநாதன் அப்படின்னு பேராத ஸ்ரீரங்க தையன். அதுக்கு மேல பகவானுக்கு ஏதாவது தோஷம் இருக்கா சொன்னேன். எந்த தோஷம் ஏய பிரத்யநீகப்படன் தோஷங்களே கிடையாது. நித்திய கல்யாண பெருமாள் பேர் அவருக்கு. நிச்சயமான கல்யாணங்கள் பூர்ணமா படைத்தவங்க. அதாவது பேராத ஸ்ரீரங்கத்தை வரையில் சொன்னான்னா இதுவரையில் இதற்கு மேல ஐயன் பேராத ஸ்ரீரங்கத்து ஆட்சி. ஐயன் என்ன சுவாமி? ஐயன் சுவாமி அந்த ஐயா வந்தாரா பாருங்க, இந்த ஐயா வந்தாரா பாருங்க, அந்த ஐயா வந்தாரா பாருங்க. அதுக்குண்டான அத்தனை பேரு இங்க ஐயன் சப்தத்துக்கு என்னதுமா? சகலவித பந்து, எல்லா விதமான பந்து சிவன் நாராயணன். சகலவித பந்து நவவித சம்பந்தம் பார்த்தோம். பிதா ரட்சகத்த சேஷி பர்த்தா என்ன உண்டோ அத்தனை சம்பந்தம் அதுதான். அப்ப யார் பகவான்? யாரு? சகலவித பந்து. மாதா நாராயணகா, பிதா நாராயணகா, பிராத்தா நாராயண, சர்வம் சுகிருத்தை கதிக்கு நாராயணன், எல்லா நாராயணன். 1 2 எல்லாம் நாராயணன், எல்லா நாராயணன். அப்ப என்ன நடக்கும்? ஐயன் என்கிற சப்தத்துக்கு சகலவித எல்லா விதமான பந்துக்கள். பிரியத்துக்காசன நம்ம யாராவது நீங்க தாயா இருக்கீங்க, நீங்க தந்தையா இருக்கீங்க, நீங்க இதுவா மாபாவா இருக்கீங்க, நீங்க பெரியப்பாவா இருக்கீங்க, நீங்க சித்தப்பாவா இருக்கீங்க, பெண்களை பார்த்து நீங்க அக்காவா இருக்கீங்க, நீங்க எதை வேணா சொல்லலாம். யாரா ஒரு பெண்ணானவர் இருக்காரு, அந்த பெண்ணை இவாளை பார்த்து நீ எனக்கு பர்த்தாவா இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது என்னவா சொல்ல முடியும்? அது பர்த்தான பர்த்தா மட்டும்தான், வேற யாரும் சொல்ல முடியாது. பர்த்தான்னு யாரையுமே சொல்ல முடியாது. சொன்னே அவரை பார்த்து தந்தைன்னு சொல்லலாம், தாயின்னு சொல்லலாம், தகப்பது சகோதரன் சொல்லலாம், என்ன வேணா சொல்லிக்கலாம். பர்த்தா சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஆனா பகவான் விஷயத்துல பர்த்தாவும் பகவான் தான். அந்த உருவம் உண்டு. பிதாச ரட்சகத்தை சேஷி பர்த்தா. அந்த பர்த்தா தான் அனைத்து உருவம். இதத்தான் அர்ஜுனன் கேட்கிறான். விஸ்வரூபம் சேவிச்சான். விஸ்வரூபம் சேவிச்ச உடனே நீதான் உலகத்துக்கே பிதா. ஓ கிருஷ்ணா, எப்படி சேவிக்கிற? எனக்கு திவ்யம் ததாமி தே சச்சுஷு. இந்த கண்ணால பார்க்க முடியல கவுன வேற கண்ணை கொடுக்குறான். வேற கண்ணை கொடுத்து அந்த கண்ணால பாரு அர்ஜுனா பாருன. திவ்யம் ததாதி நீயே பிதா, நீயே உலகத்துக்கு குருவா இருக்க, நீதான் எல்லாருக்கும் பெரியவன், உனக்கு சமமானவன் கிடையாது, மேம்பட்டவனும் கிடையாது அப்படின்னு. ஓ உலகத்துல பிரதிமை உனக்குதான் பிரதிமை சொல்ல முடியுமா? உன்னை போல யாராவது சொல்ல முடியுமானா? சொல்ல முடியாது. கண்ணாடி பிரதிபிம்பம் காட்ட முடியாது பெருமை படைத்தவன் நீ. விஸ்வரூபத்துல 11ஆம் அத்தியாயம் 12ஆம் அத்தியாயம் ஆச்சரியமான அத்தியாயம்.
அதை பூர்ணமா தெரிவிக்கிறாரையா, அப்படிப்பட்டவன் நாராயணன் தான் ரங்கநாதன். ரங்கநாதன் சரி சுவாமி, ரங்கநாதன் சொல்லிட்டே, அப்ப அவன் தான் என்ன, அவன் தான் ஆழ்வார் பாட்டு இருக்கு, கொண்டல் வண்டனை கோவரனாய் வெண்ணை உண்டவா என் உள்ளங்க வந்தானை அண்டர்கோ நடிகரங்கன் என் அமுதனை கண்டகங்கள் மற்றொன்றினை காணாவே. அப்ப எப்படி சுவாமி இதே சுவாமி இங்க வந்துன்னா, கண்ணன் யாரு, அர்ஜுனன் யார சொன்னான், கண்ணத்தன பிதா, நீதான் பிதா நீதான் குரு, உனக்கு சமமானவன் கிடையாது மேம்பட்டவன் கிடையாது எல்லாம் சொன்னாருனோ. இப்ப இந்த பக்கம் பார்த்தா நாராயணன் அயோத்தியா இருக்கக்கூடிய அந்த ரங்கநாதன் இங்கு நாராயணன் சொல்லிட்டு, அர்ஜுனனுமோ கண்ணன் சொன்னா, கண்ணனாதேதான், கண்ணனேதான் ரங்கநாதன். அந்த அதே போல அந்த நாராயணே தான் ரங்கநாதன். தாயாய் தந்தையாய் மற்றுமாய் முற்றுமாய் நீயாய் நீ நின்றவாறு இவையன்ய நியாயங்களே மாயா வாபனனே மதுசூதா நீ அருளாய் தீயாய் நீராய் நிறனாய் விஷம்பாய் காலாய் தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய்ங்கிற எல்லா உறவும் பகவான் தான். பகவானுக்கு இந்த உறவு இல்லைன்னு சொல்ல முடியும்னா, உந்தன்னோடு உறவே நமக்கு உரிக்க எல்லாம் எடுத்துருக்காரு. அப்ப உடிக்க முடியாத சம்பந்தம். அப்பா பெரிய பெருமாள், அப்ப பெரிய பெருமாள் யாரு, அவர் தான் ஐயனே அரங்கா, ஐயனே அரங்கன். இப்ப ஆழ்வார் தன்னை பத்தி தொண்டபடியாலும் தெரிவிக்கிறார் இல்லையா, பகவான சொல்லும் போது அரங்கத்தையன், தனக்கு என்ன பேர் சொல்லிட்டார், தொண்டபடியாள் இப்ரநாராயண ஒரு பேரு, அந்த பேர் என்ன ஆயிடுச்சு, தொண்டரடி பொடி ஆழ்வார்னு தெரிஞ்சுட்டார் இல்லையா. அது ரங்கநாதன் சொல்லும் போது அரங்கத்தையன், அரங்கத்தையன். இப்ப பாருங்க, இப்போ ஒரு விஷயம் பார்த்துக்கணும், அரங்கத்தையன் அந்த ஸ்தலத்தை இட்டு அவர் தம்மை நிரூபிக்க வேண்டும்படி காணும் இவர் தமக்கு அதிலே பிராவண்ய அதிசயம் இருப்பதை போராமை நீங்காமை. அப்படிப்பட்டவருடைய கடற்கணியம் திருவடிகளுக்கு அலங்காரமாக சமர்ப்பித்த பரன் சேஷத்துக்கு தமக்கு மேற்பட்ட எல்லை என்னும்படி அதனுடைய சரணாவதியிலே நிற்கையாகிற அதிகாரத்தை பெற்று உத்கர்ஷ்டரான ஸ்ரீ தொண்டரடிப்படி ஆழ்வாருடைய தொண்டடைப்படி என்ன அடியலை அடியனென்றருளி உன் அடியார் காட்படுத்தா என்று சேஷத்துவத்தினுடைய சரணாவதியிலே இவர் பிரார்த்தித்தது தாளின்றி திருவிழை ஒழிய இவர் கோடியான ஆழ்வாருடையவும் பெரிய முதலியார் தொடக்கமாக பிரபன்னருடையும் திருவிழை ஒழிய என்றபடி இதுவரைக்கும் பார்த்தோம். அதாவது இந்த இடத்துல தாயா தந்தையா மத்களா முக்களா எல்லாம் சொல்லிட்டு வாஸ்தவம் தான். இப்ப அந்த ரங்கநாதனுக்கு என்ன பேரு, அரங்கத்தையன். அரங்கத்தையன், அரங்கத்தையனா புரியத்துக்காக சொல்றேன். ஒருத்தர் வந்து திருவள்ளிக்கேணில இருக்கா வச்சுக்கேன், அவர் திருவள்ளிக்கேணில அவருக்கு பேர் மாதவன் பேரு, திருவள்ளிக்கேணி மாதவன். மாதவன் சொல்லுங்க போறோம், அது என்ன திருவள்ளிக்கேணி மாதவன். ஆனா அதுக்கு சில பேர் வீட்டு பேர்லாம் வச்சுப்பா, தெலுங்குல அதேவா அது எல்லாம் வீட்டு பேர் வச்சுப்பா, வீட்டு பேர் இந்த மாதிரி பேர் இது பாருங்க, குலப்பேர் வச்சுப்பா, இதெல்லாம் வச்சு அந்த மாதிரி இல்லை, ஊர் பேர் சுவாமி. அது என்னமா சுவாமி, இன்னைக்கு நிறைய பேர் வச்சுக்கிறாங்க, நிறைய பேர் அது ஒரு பெருமையா வச்சுக்கிறாங்க. இந்த இடத்துல பகவான் அந்த முதல் முதல் வச்சுட்டு இவர் தான். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, இவருக்கு என்ன பேர்னா அரங்கத்தையன். அரங்கத்தையன், அரங்கத்தையன் இடத்தை வச்சுட்டு இவர் நிரூபிக்கிறார் பகவான் பெயரை. ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஆசை என்னன்னா, அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு இவருக்கு ஆசையால ஸ்ரீரங்கத்துல இவர் இருந்தபடியால் ரங்கநாதன் பேரும். இதுக்கு முன்னாடி என்ன பேரு, ஜெகநாதன் பேரு, நாராயண பேருனும். இவர் இங்க வந்தோடனே இந்த இடம் நல்லா இருக்கு சொல்லு, இந்த இடத்த பேரை எனக்கு கொடுத்துருக்கு, ஒண்ணு வேண்டாம், திருவேங்கடபடியான் இருக்காரணும் சீனிவாசன், அதுக்கு பாலாஜி அப்படின்றார், அது வெங்கடேச பெருமாள் என்னமோ சொல்றான். ஆனா இந்த மாதிரி பேர் ஏதாவது ஆழ்வார் பாட்டுல இருக்கா பாருங்க, சீனிவாச பெருமாள் பேர் இருக்கா, எங்கேயுமே பார்க்க முடியாது. வெங்கடேச பெருமாள் இல்லவே இல்லை. இதுவே என்ன சுவாமி இல்லைன்னா, திருவேங்கடத்தான் திருவேங்கடத்தான் அந்த இடத்தை வைத்துக் கொண்டே பகவானுக்கு பேரு. அதே போல திருவரங்கத்தையன், அந்த ரங்கத்துல இருக்கக்கூடிய ஆசை, அந்த ஆசையாவே அவருக்கு ரங்கநாதன் அளவுக்கு செல்றது. ஏன்னா ரங்கத்துல என்ன ஆசைன்னா, தேசோகம் சர்வ காம துக்குன்னு சொல்றது சாஸ்திரம் சொல்றது. தேசோகம் சர்வ திவ்ய தேசத்துல நித்தியவாசம் பண்ணாலே அதற்கு மேல பராமத்துல இருக்கிறன்ற அவசியமே கிடையாதுங்க. திவ்ய தேசத்துல நித்தியவாசம் பண்ணாலே, ஏன்னாதான் இன்னைக்கும் சில ஸ்ரீவைஷ்ணவெல்லாம் சுவாமி உத்தியோகத்து வழியா வெளியூருக்கு போக வேண்டியது, எங்க கூட அவ எங்க கூப்பிடறால போக வேண்டியிருக்கு, என்ன பண்றது, வயத்தை காண வேண்டியிருக்க, அதனால போயிட்டு இருக்கேன்னு 1058 சுவாமி 60 ரிட்டையர்ட் ஆயிட்டேன்னு. எங்க போய் திவ்ய தேசம் தான்,
என்ன தெரியுதா? ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்கநாதன் அந்த திவ்ய தேசத்தை தவிர இன்னைக்கு அங்கேயே நிறைய வேலையை விட்டோம். அந்த திவ்ய தேசத்துடைய நிலை இருக்கிறவனோ அந்த திவ்ய தேசம் பிரதான இல்லையா? அப்ப நித்தியவாசம் பண்ணணுமோ? நீ திவ்ய தேசத்துல நித்தியவாசம் பண்ணா பரமபதத்துல இருக்கின்ற போகணுன்ற அவசியம் இல்லை. என்ன சுவாமி, அதுவும் ஸ்ரீரங்கத்தில் இருந்தாச்சுன்னா பரமபதம் போகணும். ஏன்? காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் சா வாசுதேவ ரங்கேஷகா பிரத்யக்ஷம் பரமம் பதம். ஸ்ரீரங்கத்துக்கு வைபவன பிரத்யக்ஷம் பரமம் பதம். இன்னைக்கு நீங்க ராப்பத்து உற்சவத்துல இந்த ராப்பத்து மண்டபம் இருக்கு இல்லையா? பரமபதத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் மண்டபம். அங்க முன்னாடி ஒரு பந்தல் போடுறா பாருங்க, அந்த பந்தல் ஏன் பர்மனண்டா போட்டு வைக்கலன்னா பரமபதத்துல அப்படிதான். ஒரு சிவயிஷ்டம் வந்தானா மண்டல பந்தல் போடுவானா, அந்த மாதிரி அந்த பந்தல் போடக்கூடிய நிலைதான் தெரியுங்க. பிரத்யக்ஷம் பரமம் பதம் இல்லையா? அப்படி இருக்கச்சது இங்க என்ன தெரிவிக்கிறாரு? இங்க திவ்ய தேசத்துல இருக்கிறது அவசியம் இல்லை, பரமபதத்துல இருக்கிறது அவசியம் கூட இல்லை. திவ்ய தேசம் அத்தனை தூரம் அந்த திவ்ய தேசமே எது வேணுமாலும் கொடுக்கணும், எது வேணுமாலும் கொடுக்கணும். ஏன் சுவாமின்னா இவர் பாட்டே இருக்கு, முதல் பாட்டு திருமாலையில. காவலில் புலனை வைத்து கடிதன்னை கடக்க பாய்ந்து நாவலில் துளிதரு கொண்டோம் நமந்தம தவளைகள் மீதே மூவில உண்டு மீண்ட முதல்வனின் நாமம் கத்த ஆவலில் புலனை கண்ட அரங்கமாறான பகவான் திருநாமத்தை சொன்ன அந்த சொல்றதை காட்டும். நீ கொடுக்கும் மோட்சம் வேண்டாம். பகவான் திருநாமத்தை சொல்றேன், காவலில் புலனை திருநாமத்தை சொன்னபடியால யமனுடைய தலையில நான் கால வைக்கிறேன். கலிதன்னை கடக்கப்பாஞ்சு நாவலில் ஒளிதரும் நமந்தமர் தலைகள் மீதே அந்த யமனுடைய தலையை காட்டு. ஏன்னா திருநாமத்தை சொன்னபடியால் அத்தனை வைபவம். திருநாம வைபவத்துக்கு இவர் பாட்டுதான். ஆனா அந்த திருநாமத்தில் இருக்கக்கூடிய இன்பம் நீ கொடுக்குற மோட்சம் வேண்டாம். ரெண்டாம் பாட்டு என்ன? ரெண்டாம் பாட்டு சேஷத்துக்கு அப்புறம் மூணாம் பாட்டு வந்து வேண்டாம், இந்த தேசமா வேண்டாம், நீ உங்களுக்கு கொடுக்க முடியும் வேண்டாம். இது வேண்டாம்னா ஆதலால் பிறவி வேண்ட ரங்கமா நகருளானே சொல்லிட்டு என்ன தெரிவிக்கிறாரு? இந்த எனக்கு நீ கொடுக்கக்கூடிய மோட்சம் வேண்டாம். இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாடும் அச்சுவை பெருமை வேண்டேன். இந்திரலோகம், இந்திரலோகம்னா மூணாவது லோகம் இல்ல, இந்திரா அப்படின்னு பிராட்டிக்கு பேரு. இந்திரா அப்படின்னு அவனுக்கு பேரு, இந்திரனுக்கு. அப்ப அந்த பிராட்டி இருக்கக்கூடிய அந்த லோகம் என்று சொல்லி சீவைகள் அதுவும் வேண்டாம். அப்ப அதுவும் வேண்டாம்னா நீ எங்க இருக்கு போற? ரெண்டு விபூதி தான் இருக்கு பெருமாள். அந்த திருமாலை வியாக்கியானத்துல பெரியவாச்சான் பண்ண ஒரு தனித்தட்டு 4000 வியாக்கியானம் என்றது திருப்பல்லாண்டு தனித்தட்டு பெரியவாச்சான வியாக்கியானம். அதே போல திருமால் ஆச்சரியமான வியாக்கியானம். அதுல தெரிவிக்கிறார், சீவை கூட வேண்டான்ற, இந்த லோகம் வேண்டான்ற, இந்த லோகம் வேண்டாம், இருள் தர்மா ஞானம் இது வேண்டாம், சீவை கூட வேண்டான்ட்ட. அப்ப எங்க போவே? இருக்கிறத ரெண்டு விபூதி தானே, நித்திய விபூதி நீலா விபூதி. நித்திய விபூதி நீலாதி விற்கச்சது எந்த சுவாமி போவேன்னா இல்ல பகவன் உங்களுக்கு மூணாவது விபூதி தெரியாதான்னு. விபூதினா இது இல்ல, விபூதினா சொத்து. பகவானுக்கு ரெண்டு சொத்து தான். நிச்சயமா இருக்கக்கூடிய சீவை குணம் ஒரு சொத்து, விளையாட்டுக்குரிய இருக்கக்கூடிய லீலா விபூதி 7 14 லோகங்கள் அண்டகடாகங்கள் அது ஒரு சொத்து. இந்த ரெண்டு சொத்தை தவிர வேற கிடையாதுன்னு எங்க போய் இருப்பேன்னாரு. மூணாவது விபூதி இருக்கேன்னாரு. எங்க இருக்குன்னா இது நித்திய விபூதியும் சேராது, லீலா விபூதியும் சேராது. அது எங்க சுவாமின்னு? அதுதான் பேராத சீரரங்கத்து. பேராத இது சொன்னது அவர் மட்டும்தான், அவர் யாரும் கிடையாது. பேராத சீரரங்கத்தையன், ரங்கத்தில் இருப்பதே சீர்மை. ஸ்ரீரங்க திவ்ய தேச வாசம் இருக்கு, அது வைபவமே தெரியும், அது வைபவமே தெரியும். அநேகமா இந்த ஸ்ரீ வைஷ்ணவன்னா அவ கொஞ்சம் ஒரு பக்குவத்து வந்துட்டா வச்சுக்கேன், வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்னா அங்க போயிருக்கேன் சொன்ன, அங்க ஏதோ ஒரு மூலையில ஒரு குடிசை கட்டிட்டு இருந்தா கூட போறோம் சாமி. அந்த திவிதேசத்துல அந்த கணானுடைய திருவிழாந்து இருந்தா என்ன வைபவம், என்ன வைபவம். தேசோகம் சர்வ காம துகும் தெரிவிக்கிறா இல்லையா? அதனால அப்படிப்பட்ட ரங்கத்துல இருப்பதே ஸ்ரீரங்கிரா. அப்ப ரங்கத்தை ஈட்டே இவருக்கு என்ன பேரு? ரங்கநாதன். ஸ்ரீரங்கத்தை ஈட்டே இவருக்கு ரங்கநாதன் பேரு, வேற எதுவும் இல்லையா? அப்படி என்று சொல்லும் அளவுக்கு வைபவம், அத்தனை வைபவம். ஆக ரங்கத்தை விட்டு நீங்கவே மாட்டார். அதான் பேராத ஸ்ரீரங்கத்தையன். நீங்க மாட்டாரு. பேராத ஸ்ரீரங்கத்தின ரங்கநாதன் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதனால அந்த ரங்கத்தை விட்டு நீங்கவே மாட்டார். இது முதல் வியாக்கியம். இப்ப நம்ம பேராத ஸ்ரீரங்கத்தையனுக்கு வியாக்கியம். அதாவது அசைக்க முடியாத சீர்மை படைத்தவன், கல்யாண குணங்கள் பூர்ணமாக கிடைத்தவன், அகிலேய பிரச்சனைகன், குற்றங்களுக்கு எதிர்த்தட்டா இருக்கக்கூடியவன் ஐயன். மேலும் எனக்கு பந்துவா இருக்கிறான் ரங்கநாதன் அப்படின்னு முதல் அர்த்தம் சொன்னார்.
இரண்டாவது அர்த்தம் ரங்கத்தை விட்டு பேராத ஐயன், சீனப்படுத்தவன். ரங்கத்தை விட்டு போக மாட்டான், ரங்கத்தை விட்டு போக மாட்டான், பேர மாட்டான். இதை பத்தி பாதுகா சகஸ்ரம், அந்த பாதுகா சகஸ்ரம் வேதாந்த தெரிவிக்கிறார். பிரம்மாவிலிருந்து சத்தியலோகத்திலிருந்து அயோத்திக்கு வந்தாரணும். முதல்ல திருப்பார்க்கடல் பிரம்ம சத்தியலோகத்துக்கு போனார். அங்கிருந்து அயோத்திக்கு வந்தாரணும். அயோத்தியிலிருந்து இங்க வந்தாரு, காவேரி தீர்த்துக்கு வந்தாரணும். இப்ப விஷயம் என்னன்னா, பகவான் பரமத்துடைய அயோத்தி மாநகரத்துடைய காவேரி மலர் தீர்த்துக்கு ஏற்றமா. திருப்பார்க்கடல் அயோத்தி சத்தியலோகம் பண்ணார். பார்த்தீங்கன்னா கேட்டுக்கணும். இது வந்து திருமாலை வியாக்கியானது இது நல்லா எடுத்திருக்கு. ஆனா அதுல இருந்தா இது எடுத்திருக்காரு, சுவாமி சொல்லியிருக்காரு. இப்ப இங்கிருந்து அங்கிருந்து அயோத்திக்கு சத்தியலோகத்திலிருந்து விட்டு அயோத்திக்கு வந்தார். அயோத்தியிலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாரணும். சத்தியலோகத்தை காட்டிலும் வைபவம் ஸ்ரீரங்கத்துக்கு, அயோத்தியை காட்டிலும் வைபவம் ஸ்ரீரங்கத்துக்கு. அப்ப நான் இந்த மணல் திட்டுக்கு அது ஒரு தீவு தானே, ஸ்ரீரங்க ஒரு தீவு தானே. அந்த மணல் திட்டணும். அந்த ஏன்னா அந்த இடத்த விட்டாச்சு, சத்தியலோக இடத்த விட்டாச்சு, அதனால அதுக்கு வைபவம் இல்லை. அயோத்தியை விட்டாச்சு, அதனால அதுக்கு வைபவம் இல்லை. இனிமே ரங்கத்தை விடுவாரான விட போறது இல்லையா, அதுதான் பேராத சீர். அங்கிருந்து பேரமாட்டான். அங்கிருந்து நகரம் நகரவே மாட்டான். சம்சாரம் காய்ந்து எடுத்தாலது பேரேன் அவரே தெரிவிக்கிறார். எல்லாரும் அப்படின்னா நகர போறது இல்லையா, அதனால பரமபதத்தை காட்டிலும் அயோத்தியை காட்டிலும் அதே போல இந்த காவேரிக்கு இருக்கக்கூடிய வைபவன இந்த இடத்துல போகப்பட்டு கிடையாது இல்லையா. அதைத்தானே ஏன்னா அந்த பாதுகையை பார்த்து விண்ணப்பிக்கிறா தேசன். அதனால்தான் பேராத ஸ்ரீரங்கத்தை, அந்த பாதுகை இனிமே போக, அதாவது அரங்கத்தை விட்டு பகவான் கிளம்ப மாட்டான். சரி சுவாமி, ரங்கத்தை விட்டு கிளம்பவன வாசம் தான், அதுவே சீர்மை, மற்றொரு சீர்மை இல்ல. பேராத ஸ்ரீரங்கம் அதுவே. ஆக அரங்கத்தை விட்டு பேராசீரங்கத்தையன் இப்ப பேராத ஸ்ரீரங்கத்துக்கு வச்சுட்டோம். சீர்மை பேராது இருக்குமானா ஸ்ரீரங்கத்துக்கு இருக்குமே சமயம். மற்ற திவ்யதேசத்துக்கு இல்லாத பேராத சீர்மை இந்த ரங்கத்துக்கு இருக்கிறபடியாலே ஐயன் முதல் நிலை. இவர் ரங்கத்துல இருக்கிறபடியாலே அந்த திவ்ய தேசத்துக்கு வைபவம். இல்ல திவ்ய தேசத்துக்கு வைபவம் அந்த திவ்ய தானுகந்த ஊரெல்லாம் தந்தால் பாடினர் இந்த திருமணம் எடுத்து நடந்தாங்க. அப்ப திவ்ய தேசத்துக்கு வைபவம் அந்த திவ்ய தேசத்துல இருக்கிறபடியால இவர் ஐயனர். அப்ப என்ன பெயர்க்க முடியாத சீர்மை அரங்கத்துக்கு அதுல இவர் இருக்கிறபடியால இவருக்கு ஐயன். ஏன்னா இது வேர்பத்தான திவ்ய தேசம். நம்ம எத்தனை தான் நம்ம சேவிச்சாலும் அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ அதான் சொல்றோம். வேற ஏதாவது சொல்றோமானா கிடையாது. இப்ப அடிய வந்து சீரொல்லிக்கல்ல இருக்க, சில பேர் காஞ்சிபுரத்துல இருக்கா, சில பேர் திருக்கணமரத்துல இருக்கா, சில பேர் திருமாலிங்கூர்ல இருக்கா. சுவாமி எங்க திவ்யதேசம் விட்டுட்டு சொல்லி ஆழ்வார் திருநெல் இருக்கா சொல்லணும், அதுவும் திவ்யதேசம் தான் சொல்லணும். அங்க விட்டுல அங்கேயும் சொல்லுங்கன்னா அப்ப அந்தந்த திவ்யதேசத்துல இருக்கிறவர்லாம் அந்தந்த ஊர் பேரை சொல்லி வாழன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கான சம்பிரதாயம் கிடையாது. அடியார்கள் வாழ ஆழ்வார் திருநெல் இருக்குன்னு அடியார்கள் வாழ திருக்குறுகூர் வாழ, திருவல்லிக்கேணி ஒருத்தர் இருக்காரு அடியார்கள் வாழ திருவல்லிக்கேணி வாழ கிடையவே கிடையாது. திருவல்லிக்கேணியில் இருந்தாலும் அரங்கநகர் வாழ, ஆழ்வார் திருநெல்ல இருந்தாலும் அரங்கநகர் வாழ, திருக்கண்ணபுரத்துல இருந்தாலும் அரங்கநகர் வாழ. அதான் வேற்பத்தான திவ்ய தேசம். வேலுந்திருக்கார் என்ன பேராசைன்னா இப்ப அரங்கத்துக்கு சொல்ல வேண்டாம். இத்தனை நாளி அந்த திவ்ய தேசத்துக்கு வைபவம் சொன்னாருன்னா இப்ப இன்னொரு அர்த்தம் சொல்றாரு. என்ன அர்த்தம்னா வியாக்கியானம் பண்ணி 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 வியாக்கியானம் ரசிகரணும். இப்ப அரங்கத்துக்கு வைபவம் சொல்ல வேண்டாம். பேராத சீர் யாருக்குன்னா வைபவம் யாருக்குன்னா யாருக்கு? ஐயனுக்கு. ஐயன் யாரு? ஐயன் தான் ரங்கநாதரியா. அவருக்கு என்ன சமயம் ரங்கத்தில் இருந்து கொண்டே பேராசிரியர். அதாவது ரங்கத்தில் இருந்து பேராசிரியர் என்ன அர்த்தம்? பரவாசு தேவன் தானே இங்க வந்திருக்கான். பரவாசு ஐயன் ஸ்ரீ பரமாத்திலிருந்து இதுக்கு போயிட்டு அங்கிருந்து இங்க வந்திருக்கானோ. பரவாசு அங்கிருந்து இங்க இருந்தாலும் அவன் நண்பருங்க அவன் அர்ச்சாமூர்த்தியை இங்க வந்து சேர்ந்தானோ. இன்னும் இது எப்படி இருக்கு? இந்த இடம் எப்படி இருக்கு? காவேரி விரஜாசையம் வைகுண்டம் ரங்க மந்திரம் ச வாசுதேவ ரங்கேஷகா பிரத்யக்ஷம் பரமமதனு எங்கு அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய சீர்மையை பேராய் அங்க இருக்கிறாங்களா, அதுவே பேராசீர் அரங்கத்தையன். அங்க என்ன வைபவமோ அந்த வைபவம் இங்க இறங்கி வந்திருக்கார் சுவாமி. இறங்கி வந்தபடியாலே
இங்க நன்னா இருக்கான்னா அங்க விட நன்னா இருக்கு, அங்க விட நன்னா இருக்கு. அது என்னமா தெரிஞ்சுக்கிறதுனா, எனக்கு அந்த சீவை குண்டம் வேண்டாம், இந்த நீலாபிபூதி வேண்டாம் அப்படின்னு யார் இதே தொடர்படியா பிரார்த்திக்கிறார் இல்லையா? நித்திய பூஜை வேண்டாம், நீலா பூஜை. அப்ப நான் மூணாவது பூஜை இது. இதைத்தான் பராசர வட்ட பிரார்த்திக்கிறார். அங்க வருவேன், உங்க பெரு வீடு இருந்தோம்னு சொன்னார். சொன்னதுக்கு அப்புறம் அங்க வருவேன். அங்க வந்ததுக்கு அப்புறம் இதே நம்பெருமாள் அங்க சேவை சாய்ச்சதான் அங்க இருப்பேன். இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னா குச்சிட்டு வந்துடுவேன். உச்சிட்டு நேரம் இந்த இடத்துக்கு எந்த இடத்துக்கு வந்து இதே சீனியர் திருவரங்கன் அதுக்கு வந்துருவேன். இப்ப அப்புறம் அவருக்கு பிடிக்கல, சுவாமி வரலையே சுவாமி, அப்ப சேவை சாய்ச்சிட்டான்னு அர்த்தம். அப்ப நான் இதுதான் பேராசிரியர். இப்ப இந்த வைபவம் வைகுண்டத்துக்கே இல்லையா, வைகுண்டத்துக்கு இல்லையா, அதான் பேராசைங்க, அதான் அரங்கத்தைங்க. அங்கிருந்து இறங்கி வந்தாலும் இன்னும் அந்த பாருங்க, ஆனா அந்த சீனம் மாறலையே இல்லையா, அந்த அளவுக்கு ஸ்ரீரங்க இருக்கியா. இந்த திவ்ய தேசமே பரவாசுதேவனின் திவ்ய தேசம் தந்திருக்கிறார். காவேரி விரஜாசையும் வைகுண்ட ரங்க மந்திரம் ச வாசுதேவ ரங்கேஷகா. அந்த பரவாசுதேவன் தான் ரங்கேஷம், அந்த பரவாசுதேவன் ரங்கேஷம் தெரியாது. அப்ப அங்க எங்க உற்சவமோ அங்க சரி சுவாமி உற்சவம் உண்டு. அங்க என்னைக்குமே இந்த பரமதநாத திருக்கோளம் எதுவாக சரி, அங்க என்ன உற்சவமோ அதே உற்சவம் நடக்கிறது. அதான் சப்த பிராகார மத்தியே சரசிஜ பபல உத்வாசமான விமானம் தெரிவிக்கிற இந்த சப்த பிராகாரம் அங்க உண்டு, அதே உண்டு, வேற எங்க திவ்யம் கிடையாது. அதே போல ஸ்ரீரங்கத்திற்கு இந்த திவ்யதேசமே பரவாசுதேவன் திவ்யதேசம். அந்த உற்சவங்களோட இதை எங்க தெரிய தெரியுமா, இந்த வார்த்தை சொன்னவங்க நன்னா புரிஞ்சிடும். ஒரு தனியன் தெரிவிக்கிறது தெரியுமா, திருப்பதி எழுச்சி தமேவ வப்பா பரவாசுதேவம் ரங்கேஷயம் ராஜவதர்கணீயம் செவிச்சிருக்க. ஆனா சுவாமி இப்பதான் ஞாபகம் வருது. தமேவ வத்வா பரவாசுதேவம் ரங்கேஷயம் ராஜவதர்கணீயம் ராபோதிம் யோகுந்த சுக்திமாலாம் பக்தாங்கிரேனம் பகவந்தமிழிய பரவாசுதேவம் ரங்கேஷம். பரவாசுதேவனே ரங்கேசன், வேற யாரும் கிடையாது. ஆனா அந்த பரவாசுதேவனுக்கு வைபவம் இங்க அதிகம். ஏன்னா இங்க இருக்கிற ரங்கநாதன் அங்க சேவிக்கணும்னு நினைக்கிறார், அங்க இருக்கிற பரவாசுதேவன் இங்க சேவி. அதான் முதலே சொன்னேன், அவனிவன் கூழேன் நெஞ்சினான் நினைப்பானவன் அவனாகன் நீல் கடல் வண்ணன் சொன்னியா. அவனிவன் கூட இருந்தா என்ன அர்த்தம், அவனிவன் இவன் தான் அங்க. அப்பன்னா நம்ம இப்படி சொன்னோம் சுவாமி, ரங்கநாதன் வைகுண்டநாதனா இருக்கான் அப்படி சொல்லணுமா, வைகுண்டநாதன் ரங்கநாதன் இருக்கானா சுவாமி? இப்ப பேராத சீரரங்க தையன் பிரகாரம் என்ன சொல்றோம்னா ரங்கநாதன் தான் அந்த வைகுண்டநாதன் இருக்கான். அது என்னமா சுவாமி ஒத்து போகும், கிளம்பி போயிடுச்சுன்னா எல்லாரும் அங்க போகணும் தானே. ஆனா அந்த அளவுக்கு வைபவத்தை கொடுக்கறது இந்த தேசம் இல்லையா, இதுன்னு சொல்ல வந்தா அதத்தான் ரங்கேஷம் ராஜபஜாரி ஊருக்கு சொல்லிட்டாரோ. ஒரு ஆழ்வார் சொன்னதை வச்சு நீங்க என்னமா சொல்லலாம். ஒரு அர்த்தம் திருவங்கு ஆழ்வார் தெரிவிக்கிறார், தன்னுடைய கெழுந்தாண்ட இருக்கிற முனைக்கதிரை குறுங்குடியில் முகிலை மூவா மூவுலகம் கடந்தப்பால் முதலாய் நின்ற அளப்பரிய ஆரமுது. இதுதான் முக்கியம். அளப்பரிய ஆரமுதை அரங்கம் மேய, அளப்பரிய ஆரமுதை அரங்கம் மேய. இந்த திருவரங்கத்துக்கு என்ன பேரு, அளப்பரிய ஆரமுது. அளப்பரிய ஆமது என்ன, பரவாசுதேவன் அரங்கம் மேய அந்தனனே அவன் தான் ரங்கேசன். அளப்பரிய ஆரமுது பரவாசுதேவன், அரங்கம் மேஜ அந்த பரவாசுதேவனே ரங்கேசனா வரணும். இதுதான் இது திருவங்கியாழ்வார். நம்மாழ்வார் சொல்ல வேண்டாமா, வடிவடைவானோர் தலைவனே எண்ணம் வன் திருவரங்கனே எண்ணம் அடியடைதால் கோழிவர். இது கங்குளும் பகலும் பாசனத்துல 7ஆம் 10 2ஆம் திருவாமணி. அதுல என்ன தெரியும், வடிவடைவானோர் தலைவனே எண்ணம் வன் திருவரங்கனை எண்ணம். அதுல ஒண்ணு இருக்கு, தென் திருவரங்கம் கோயில் கொண்டானேன்னு வேற சொல்லிக்கார். அப்ப எப்படி பார்த்தாலும் இது பேராத சீரரங்க தையன். அதன் அப்படிப்பட்ட பேராத சீரரங்க தையன் கடற்கனியும் பரந்தாளன்றி ஆதரியா மெய்யன். கடற்கனியும் பரந்தாளன்றி ஆதரியா மெய்யன் தெரிவிக்கிறார். அப்படின்னா அப்படிப்பட்ட ரங்கநாதன் திருவடிகளுக்கு அலங்காரமாக சமர்ப்பித்தார். அப்படின்னா ஆண்டாளை காட்டு வாசி மறுபடியும் சொல்றார், அந்த அலங்காரமாக அப்படின்னு சமர்க்கிறேன்னா ஆண்டாள் பட்ட மகிழ்ச்சி தர்மபத்தினி, ரங்கநாதன் தர்மபத்தினி. அதனால நேரா தன் தோல்ல திருத்தோல் இருக்க மாத்திர மாலைய சாத்தினா பகவான். ஆண்டா இப்ப என்ன பார்த்தோம், மாலை மாத்திரம் ஆண்டாள் மாலை தான் முதல்ல ரங்கநாதன் போகும் பாத்தீங்கன்னா. இப்ப ஆழ்வார் கொடுத்ததை எங்க சாத்தினார் சுவாமி, ஆழ்வார மாலை கொடுத்திருக்கார். கொஞ்சம் இது மட்டும் சொல்லிட்டு முடிச்சிருக்கேன். ஆழ்வார தொண்டrbடியா ஆழ்வார்னா நம்ம ஆழ்வார் இல்ல, இங்க ஆழ்வார் நம்ம எந்த நிலையில் இருக்குமோ அங்க ஆழ்வார்னு சொன்னா அந்த அங்க என்ன ஆழ்வார் எடுக்கப்பட்டதோ அதை எடுத்துக்கணும். பொதுவா ஆழ்வார்னு சொன்னா நம்ம ஆழ்வாரை குறிக்கும். ஆனா
நம்ம எந்த விஷயத்த பேசிட்டு இருக்கோம் அங்க ஆழ்வார் சொன்னா அங்க என்ன ஆழ்வார் பேசிட்டு இருக்கோம் அதை எடுத்துக்கணும். இப்ப ஆழ்வார்னா தொண்டர்படி ஆழ்வார், தொண்டர்படி ஆழ்வார் மாலை கொடுத்திருக்கார், ஆண்டாலும் மாலை கொடுத்திருக்கார், சாத்திட்டு இருக்கார். ஆண்டாவுடைய மாலை தோல்ல போட்டுக்கிறார். தொண்டர்படி ஆழ்வார் என்ன எங்க போட்டுக்கிறார் சுவாமி பகவான்? பேரே பாருங்க சுவாமி, தொண்டர் அடி பொடி அப்படின்னு. அப்பதான் என்ன பண்றாரு, தொண்டர்படி ஆழ்வாருடைய மாலைய தன்னுடைய திருவடியில சாத்திக்கிறார். என்ன பாத்தீங்க, தன் திருவடியை சாத்திக்கிறார். சரி சுவாமி, இவருடைய மாலை திருவடியில சாத்திக்கிறார், ஆண்டாள் மாலை தோல்ல போட்டுக்கிறார். அப்ப ஆண்டாள் மாலை தான் உயர்த்தி இல்லைன்ட்டு. ஆண்டாள் மாலை இல்லைன்றது ஏன்னா இவர் திருவடியில அப்படின்னு நான் இல்ல இது ஒரு அபிப்பிராயம். ரெண்டாவது, இந்த மாதிரி இந்துத்தினாலே தோல்ல சாத்திரம் தான் உயர்த்தி, திருவடியில சாத்திரம் உயர்த்தி கிடையாது சுவாமி. இல்ல இப்ப திருவடி என்ன திருவடியை சொன்னாலே திருமேனிக்கு உபலட்சணம்னு பேரு. நம்ம திருவடியை சொன்னாலே திருமேனிக்கு உபலட்சணம். என்னைக்குமே துயரறு சுடரடி தொழுதரன் முதல் பாட்டு உயர்வர உயர்னால நம்மாழ்வார்த்து. அங்க என்ன நம்பில் எடுத்துக்காரு, துயரறு சுடரடி, அந்த சுடரடி என்று திருவடியை சொன்னது திருமேனிக்கு உபலட்சணம் எழுதியிருக்கார். அதே போல இங்க திருவடியில சாத்திக்கிறான்னா திருமேனிக்கு உபலட்சணம் ஆயிடுச்சனும். இப்ப திருமேனிக்கு உபலட்சணம்னா அந்த மாலைய திருமேனி முழுவதும் அணிந்து கொள்கிறான்னு அர்த்தம். கொஞ்சம் என்ன பண்ணிக்கோ, திருமேனி முழுவதும் அணிந்து கொள்கிறான்னு அர்த்தம். ஆனா ஆண்டாள் மாலைய தோலை மட்டும் தான் போட்டுக்கிறேன். இது எது உயர்த்தி? இப்படி எல்லாம் கூட சொல்லலாமா? எனக்கு வியாக்கியானத்தில் இருக்கு. அப்ப எதுக்கு சொல்ல வந்த, அப்ப தொண்டர்படி ஆழ்வார் மாலை திருமேனி முழுவதும் போறது. ஆனா ஆண்டாள் மணிய தோலுக்கு மட்டும்தான். தோலினை மேலும் நன்மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாலினை மேலும் குறைந்த தங்கன்குடாய் அடைய அம்மான் திருவிழா ஆக திருவடி தாமரில் சாத்திக் கொண்டு திருமேனி முடிவு உபலட்சம் ஆறுது இல்லையா? அப்படிப்பட்ட திருமேனி ஆக செய்யும் பசுந்தளவ தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் பேராத சீரரங்கத்தையன் கடற்கனியும் அது வரைக்கும் பதவும் பரந்தாலன்றி ஆதரியாமையன் ராமானுஜன் சரணேகதி வேறனுக்கு என்றது நாளை தினம் பார்ப்போம். ஆழ்வாரின் பெருமானாட்சியர் துரிலேசனம், ஆச்சாரியன் துரிலேசனம், பகவதாவு திருவடிகளே சரணம்.